சாரோட ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ லார்ஜ்லி அதோட எக்ஸ்டென்ஷனாக பார்த்தது தான் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியும் சரி, ராக்கெட்ரியும் சரி, ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். அவங்க மிஷ்கின் சார் இருந்தார், இங்கே மேடி சார் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அந்த டீம் ஸ்டாண்டிங், என்ன ஆக்டராக இருக்கும்போது ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த கேமரா அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப், ரெண்டு இடத்துலையும் நான் வந்து பிஹைண்ட் த கேமராவில் அந்த கோர் டீம் மெம்பராக நான் இருந்தேன். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா, ப்ரொடக்ஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆன் ஒர்க்கிங் ஆன் தீஸ் டூ ஃபிலிம்ஸ் வந்து அவங்க ரெண்டு டேரக்டர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். என்னன்னா, சரி நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருக்க, ஸோ இப்போ நான் ப்ரொடியூசராக பேச போகிறேன், நீ வெளியே போன்னு தயக்கம் அந்த ப்ரொடியூசருக்கு இருந்துச்சு. பட் பை த டைம் நான் ஸ்க்ரீன் பிளே முடிச்சுட்டேன். ஸோ பட்ஜெட் போட்டாச்சு. ஸோ என் டிஓபி ஜெயச்சந்தர் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, பட் ஈ ஆல்சோ கேமராமேனாக அவர் இருந்தார். ஸோ அங்கே தான் எங்களுக்குள்ள ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. லைக் ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரும் ஒரு கேமராமேன் ரொம்ப முக்கியம் நம்புறேன் நான். லைக் ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது பிகாஸ் அதில் தான் எனக்கு தெரியும் என்ன இது பண்ணணும்னு. ஸோ அவன் கேட்ட ஒரு கொஸ்டின் தான், வேர் எனிவே இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் மணி. ஸோ நம்ம ஏனோ தானும் பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் ஆஸ் அ டைரக்டர் இட்ஸ் அ லார்ஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபினிஷ் இன் தட் பட்ஜெட். அண்ட் பட்ஜெட்லேயும் பண்ணணும், அதை எக்ஸிக்யூஷன்லேயும் ஒர்க் ஆனால் தான் நம்மளுக்கு அடுத்த படம் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து அவன் கேட்ட கொஸ்டின் தான், வை டோன்ட் வி ஸ்டார்ட். ஸோ அப்போ நான் வந்து என்னோட கப்பல் ஆஃப் 2-3 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் மகேந்திரா முல்லத், மிஸ்டர் இளையமாறன். ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே ஐ ப்ரெசென்டட் இட். நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதான். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ப்ரொடியூசராக ஐ வாண்ட் டு தேங்க் தீஸ் டூ பீப்புள். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தால் ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நின்றுருக்க மாட்டேன், கண்டிப்பாக டேரக்டராக இருந்திருப்பேன். பட் ப்ரொடியூசராக நான் நிற்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், தட் டைம் தே போத் யோசிக்க கூட இல்லை. தே செட் இந்த பட்ஜெட்டில் நீ இது பண்ணுற இந்த குவாலிட்டி, ஆனால் இந்த குவாலிட்டி எது வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னிக்கு ஆஸ் பாவக்கி ஐ வில் சின்சியர்லி தேங்க் தீஸ் டூ பீப்புள். அண்ட் தென் அங்கேருந்து அவங்களோட சப்போர்ட்லேருந்து வி காட் லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து. ஸோ அப்படி தான் பாவக்கின்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வி வர் வெரி கிளியர். இப்போ நான் அந்த ப்ரொடக்ஷன் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ வாண்டட் ஆண்டனி சார் அஸ் எடிட்டர் ஃபார் திஸ் ஃபிலிம், சாம் சிஎஸ் அஸ் மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக யங்காக நாங்கள் போயிட்டோம். இப்போ எனக்கு அந்த இன்வெஸ்டர்ஸை தெரியும், அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் பெரிய பெரிய தேங்க்ஸ் என்னென்னா வந்து ஆண்டனி சாரும் சாமும் அண்ட் இதில் நடிச்சிருக்கிற எல்லா வெட்ரன் ஆக்டர்ஸ், ராதா ரவி சார் ஆகட்டும், பாலாஜி சக்திவேல் சார் ஆகட்டும், யாருமே ஒரு இடத்துல கூட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அந்த டவுட் அப்படின்ட்டு வரவே இல்லை. தி ஆல் ஒன்லி மோட்டிவேட்டட், அது ஒன்லி சப்போர்ட்டட். யாருமே வந்து நீ ரிலீஸ் பண்ணிடுவியா படத்தை அந்த மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. பிகாஸ் நான் ஏன் வெறும் வெட்ரன்ஸ் பேரை சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் கூட ஐ கேன் வைப். இப்போ சிபி ஆகட்டும், யாஸ்மின் ஆகட்டும், பவ்யா, ஐ கேன் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். பட் இவங்கெல்லாம் வெட்ரன்ஸாக இருந்துட்டு எங்கேயுமே அந்த கொஸ்டின் கேட்காது தான் எங்களுக்கான பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. அது இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அவங்க இருக்காங்க. இப்போ ராதாரவி சார் ஆகட்டும், பாலசக்திவேல் சார் ஆகட்டும், ராதாரவி சார் பர்சனலி கால் பண்ணார், அவர் சாரி சொன்னார், ஏன்னா அவர் உடம்பு முடியல. ஸோ நானும் சொன்னேன் சார் ட்ரபிள் பண்ண விரும்பல. பாலாசக்திவேல் சார் வந்து இப்போ எப்படி மேடி சார் எனக்கு வர முடியாதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டு தரேன்னுமோ அதே தான் பாலாஜி சாரும் சொன்னார். சேம் அப்ளைஸ் டு ஆண்டனி சார் ஆல்சோ. ஆண்டனி சாரும் உடம்பு முடியலன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சுன்னா எங்களை படம் பார்த்துட்டாங்க. ஆண்டனி சார் லார்ஜ்லி அவர் தான் ஃபுல்லாகவே எடிட் பண்ணார். ஸோ கம்மிங் டு மை காஸ்ட், ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த படம் முடித்தப்போ போய் கதை சொன்னது சிபி கிட்ட தான். ஸோ சிபி நாங்கள் ஒர்க் ப்ரொஃபைலில் கிராஸ் கூட ஆனது கிடையாது. பட் எப்படி எல்லாரும் பிக் பாஸோட ஃபேனோ, நானும் பிக் பாஸோட ஃபேன் தான். ஸோ அந்த பர்டிகுலர் சீசன் அது கோஇன்சிடென்ஸ் தான். ஏன்னா வேர் ஐ ஃபினிஷ் ரைட்டிங் தி ஸ்க்ரீன் பிளே அண்ட் கரெக்டாக அந்த வீக் வந்து அவங்க ஃபேமிலி வீக்காக இருந்துச்சு. ஸோ அவர் அந்த ஃபேமிலி வீக் பண்ண ரியாக்ஷன்ஸ் வாஸ் லார்ஜ்லி பிகாஸ் இப்போ டீசரே பார்த்துட்டீங்க, டீசரில் ஆக்சிடென்ட்டை சுற்றி தான் நடக்குது. ஒரு என்டையர் ஃபிலிம் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் 6 சென்ட்ரல் ஆக்சிடென்ட்டில் 6 சென்ட்ரல் கேரக்டர்ஸ்க்கு நடக்கிற காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் இந்த படம். ஸோ இந்த கில்ட்டு வந்து அவருக்கு அதை இன்னசென்ட்டாக பண்ணியிருப்பாரு. ஃபேமிலி வீக் வந்தப்போ ஐ குட் இமீடியட்லி ரிலேட். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சிட்டு வெளியே வந்தப்போ he was the first person I approached. இந்த படம் நான் பண்ணுறேன் ப்ரோ, நான் தான் ப்ரொடியூஸும் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன விஷயம் வந்து அவர் கதையை கேட்டு ஓகேன்னு சொல்லவே இல்லை. இமீடியட்லி செட் ப்ரோ நான் ஸ்க்ரீன் பிளேயும் படிச்சிடறேன், படிச்சுட்டு வில் டேக் அ கால்னர். ஆஸ் அ டைரக்டர் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் பிகாஸ் ஐம் வெரி கம்ஃபர்டபுள். ஸ்க்ரீன் பிளே படித்தாங்கன்னா தெரிஞ்சிடும், நான் வாயில் எவ்வளோ நரேட் பண்ணாலும் டீட்டெயிலிங் முடியாது. ஸோ ஐ வாஸ் இமீடியட்லி லைக் ஓகே திஸ் இஸ் த கை தட் தட் சென்சிபிலிட்டி எனக்கு மேட்ச் ஆச்சு.
ஸோ அப்போ அதே மாதிரி தான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ சிபி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஃபார் ட்ரஸ்டிங், வெறும் டேரக்டராக இல்லை ஒரு ப்ரொடியூசராகவும் ட்ரஸ்ட் பண்ணதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஷார்ட் இன் த ஹார்ம் ஃபார் மீ. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ சாம் வந்து எனக்கு வந்து ராக்கெட்ரியிலேருந்தே பழக்கம். பட் அஃப்கோர்ஸ் ராக்கெட்ரி மிக்சிங் செஷன்ஸ்லாம் மேடி சார் அங்கேருந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் தான் பண்ணாங்க. ஸோ நான் மேடி சாருக்கு சொன்ன அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி சாம் ப்ரோக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ சாம் ப்ரோ இப்போவும் சொல்லிட்டு இருக்காரு அந்த படம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இது சொன்னப்போ அவரு சொன்னது தான், ப்ரோ படம் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, நம்ம பக்காவாக பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து ஃபார் வாட் we know how much you have come down சாம்ன்ற அந்த because I wanted the brand because we know சாம் வந்து நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் பெரிய ஃபேன் ஆஃப் his BGMs. ஸோ என்கிட்ட அவர் வந்தப்போ அதை தான் சொன்னார், ப்ரோ BGM நான் பார்த்துக்கிட்டேன், சாங்ஸ் வேணால் நீங்கள் வெளியே பார்த்துக்கோங்கன்னாரு. அதனால் வேணாம் ப்ரோ, ஏன்னா இது கோஇன்சிடென்டலாக அகெயின் பிகாஸ் ஹேவிங் தீஸ் ரைட் பீப்புள் இந்த ஃபிலிம் வந்துட்டு மேட்டர்ஸ்ன்றது சாம் ஆல்சோ இஸ் அ வெரி பிக் எக்ஸாம்பிள். படத்தில் 4 பாட்டு இருக்குது, பட் 4மே ஸ்கிரிப்ட் லெவலில் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ சாம் ப்ரோ வந்து அதை கம்போஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு. ஸோ எடிட்டில் வி டிசைடட், ஆண்டனி சார் சொன்னார், இது மாண்டாஜாக போடுறதுக்கு பதிலாக வீல் சாங்காக கடத்திடலான்னா நல்லாயிருக்கும் அப்படின்னார். ஸோ வி ஆல்ரெடி ஃபினிஷ் ஷூட்டிங் அண்ட் எல்லா பாட்டுமே எடிட் முடிச்சுட்டு வி வெண்ட் அண்ட் கேவ் டு சாம். சாம் எங்கேயுமே வந்து ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஷூட்டிங்கும் முடிச்சிட்டிங்க, இதுதான் கட்ஸ், இப்போ எப்படி நான் டியூன் போடுவேன்லாம் சொல்லவே இல்லை. பட் டு பி ஆனஸ்ட் நீங்கள் இப்போ பாட்டும் பார்க்க போகிறீங்க 2 பாட்டு, யூ வில் நாட் கிவ் தட் இஸ் ஆல் கிரெடிட் டு சாம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பாட்டு வாங்கிட்டு போய் ஷூட் பண்ண மாதிரி தான் அவர் காமிச்சிருக்காரு. இதே ஸ்டேஜில் நான் கபிலன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ கபிலன் சார் நான் அப்ரோச் பண்ணது நான் இல்லை, மிஷ்கின் சார் அந்த பாட்டு எல்லாமே பார்த்துட்டு நான் மிஷ்கின் சார் ஒரு பாட்டுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன் லிரிக்ஸ்க்கு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்போட டெப்த்து, ஏன்னா நான் அவரோட ட்ராவல் பண்ணதுனால லிரிக்ஸில் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். பட் இமீடியட்லி சைட் அவர் விஷுவல் பார்த்துட்டு சொன்னார், இது நான் எழுதுறதை விட கபிலன் எழுதுனா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்டா அப்படின்னாரு. அப்போ என் முன்னாடியே ஃபோன் அடித்து கபிலன் சாருக்கு பேசினார். இன்றைக்கு வரைக்கும் கபிலன் சார் வந்து என்கிட்ட ரெம்யூனரேஷனை பற்றி எதுவுமே பேசலை, அது அந்த டிபேட்டே வரல. பிகாஸ் மிஷ்கின் சார் பேசி அவங்க இது பண்ணது தான் அந்த லாஸ்ட் கான்வர்சேஷன் வி ஹேட். ஸோ அதுக்கும் கபிலன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக நடந்துச்சு. இவங்க யாருமே ஒரு இடத்துல கூட இந்த ப்ராசஸை கொஸ்டினே பண்ணல. நீ என்னடா ஏதோ நீ பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ பாட்டு எழுதுன்ற இல்லை டியூன் போட்டாச்சுன்னு சொல்கிற, அப்படிலாம் யாருமே பண்ணல. அண்ட் பெரிய இது என்னென்னா, எனக்கு நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணோம். ஸோ ட்ரெய்லர் வாட் யூ கோயிங் டு சி. ஸோ ட்ரெய்லர் கட் பண்ணும்போது சாம் ப்ரோ வந்துட்டு அதில் ஒரு பாட்டை போட்டார். ஸோ நான் சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ பாட்டு போட்டிங்க அப்படின்னேன். இல்லை ப்ரோ வச்சுக்கோங்க ப்ரோ, சும்மா தான் நல்லா தான் இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அது வெறும் ட்ரெய்லருக்கு போட்ட பாட்டு. அப்புறம் நான் ப்ரோ சொன்னேன், ப்ரோ நான் கொஞ்சம் கிரீடியாக இருக்கேன், பாட்டு பயங்கரமாக இருக்குது, இதை பாட்டாகவே கொடுத்துருங்க. ஐயோ நீனே பண்ணுவோம் பாட்டை வச்சு அப்படின்னாரு. பாட்டை கொடுங்க, நான் ஆண்டனி சார் கிட்ட போய் கொடுத்துட்றேன். பிகாஸ் பாட்டாக பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஐ திங்க் சாம் பெரிய தேங்க்ஸ் ஃபார் யூ. பிகாஸ் சிறகாட்சி பூவேன்ற பாட்டு எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆல்பமாக வந்து சிறகாட்சி பூவே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஐ திங்க் பிக்கெஸ்ட் கிரெடிட் இஸ் சாம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னோ ட்ரெய்லரை பார்த்துட்டு இங்கே ஒரு உங்கள் சாங்குக்கான ஒன்று இருக்குது, பிகாஸ் ஆஃப் த ரொமான்ஸ் பிட்வீன் சிபி அண்ட் பவ்யா. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆண்டனி சாருக்கும் பெரிய தேங்க்ஸ், பிகாஸ் ஈ புட் இட் இன் த ஃபிலிம். படம்லாம் முடிச்சு ட்ரெய்லர் கட்டு பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த பாட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அது தட்ஸ் வாட் யூ கோனா ப்ளே ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வாஸ் கிவிங் அஸ் மோர் பூஸ்ட். ஏன்னா கண்டென்ட் நல்லா இல்லை நல்லா இருக்குன்றது எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கராக என்னால் அசஸ் பண்ண முடியும். பிகாஸ் தே கேன் ஜஸ்ட் ஓகே பிஜிஎம் போட சொல்லிட்டான், போட்டேன், பாட்டே அவனே வேணான்ட்டா, அப்புறம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டென்ட் மேலே அவங்க பார்த்துட்டு தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம்ன்ற ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ தேங்க்யூ சாம், தேங்க்யூ ஆண்டனி சார், கபிலன் சார், டு ஆல் மை க்ரூ. ஸோ கம்மிங் டு காஸ்ட், அஃப்கோர்ஸ் சாரி ஒரு பேரை மிஸ் பண்ணது, என் ப்ரொடக்ஷன் டிசைனர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். ஏன்னா இந்த படத்தில் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு செட்டு அண்ட் ஒரு ப்ரொடக்ஷன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக அது இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் ஸ்கேல் லெவலில் எங்கேயுமே இது நம்ம ஃபஸ்ட்டு படம், பட்ஜெட் படம்ன்ற வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வரவே கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். இந்த படத்துக்கு இந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணணும். பிகாஸ் ஆடியன்ஸோ இல்லை இங்கே இருக்கிற யாருமே எங்களை வந்து கட்டாயப்படுத்தலை, நீ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீ தான் டைரக்ட் பண்ணணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. ஸோ ஐ கேனாட் கிவ் ரீசன்ஸுன்றதுல ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ ஒரு டேரக்டராக நான் ரீசன் கொடுக்க முடியாதுன்னா ப்ரொடியூசராகவும் கொடுக்கக்கூடாதுன்றதுல இன்றைக்கி வரைக்கும் நான் கிளியராக இருக்கேன். ஸோ அப்படி வந்து பாலசுப்ரமணியம் கிட்ட நம்ம சொன்னோம், ப்ரோ ஏன்னா எனக்கு முகமுடியிலேருந்து அவரோட ட்ராவல் இருக்குது. ஸோ அப்போ சொன்னேன், ப்ரோ என்னோட சென்சிபிலிட்டிஸ் தெரியும், என்னோட ஏஸ்தட்டிக்ஸாக நான் என்னென்ன எதிர்பார்ப்பேன் கலர்ஸ்னு தெரியும், பட் ப்ரொடியூசராக ப்ளீஸ் கிவ் மீ திஸ் பட்ஜெட் முன்னாடியே சொல்லிவிடுங்க. நம்ம ஷூட்டிங்கோ இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரொடியூசராக இதை நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா
இந்த பட்ஜெட் எனக்கு ரொம்ப, நான் செட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செட், அதில் ஃபைட்டுன்னு இருக்க போது, நிறைய இமோஷனலான சீக்வன்சஸ் இருக்குது, பங்கர் இருக்குது, அது சிங்கிள் ஷாட் ஒன்று பிளான் பண்ணேன். இது எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிஃபோர் ஈவன் ஐ குட் அனௌன்ஸ் தட் நான் ப்ரொடியூசராக இப்போ கம்பெனி நான் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. அப்போ போட்டு கொடுத்த பட்ஜெட்டில் ஒரு ப்ரொடியூசராக நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே பட்ஜெட்டில் தான் முடித்தார். அவர் எங்கேயுமே ஒரு எக்ஸிக்யூஷனில் எங்கேயுமே அது பட்ஜெட் ஏற்றுறதோ எதுவுமே பண்ணலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா ஃபார் தட் வண்டர்ஃபுல் செட். அண்ட் அதே மாதிரி கூட டைலாக்ஸ். ஸோ ஆனந்த் குமரேசன் வந்துட்டு ராக்கெட்டில் எனக்கு அறிமுகம். ஸோ நான் வந்து ஏன்னா மேடி சார் வந்து என்ன டைலாக்ஸ் எழுத சொன்னார். ஸோ அப்போ மேடி சார்க்கே சொன்னேன், சார் நான் என் படத்துக்கு எழுத மாட்டேன், நீங்கள் என்ன சார் உங்கள் படத்துக்கு எழுத சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நீங்கள் ஒரு கொலாபரேட்டர் பிடிச்சி கூட இப்போ உன் படத்துக்கு அது யூஸ் ஆகலன்னாரு. ஸோ அப்படி காக்கா மூட்டை எனக்கு டைலாக்ஸாக ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலையும் எனக்கு பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக, பிகாஸ் இந்த படம் அவ்வளோ இது பேசலை அப்படின்னா கூட ஐ வாண்டட் டைலாக்ஸ் டு ஒரு ரீச் இருக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம் அது ரொம்ப டைரெக்டாக அட்டாக் பண்ணலனா கூட, பட் ஐ நீட் டு, பிகாஸ் சின் அண்ட் ரிடம்ஷன்ற கான்செப்டில் போகும்போது ரொம்ப மாரல் சயின்ஸ் எடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப கிளியராக இருந்தேன். ஹவ் மை டைலாக்ஸ் ஷுட் பி. ஸோ ஆனந்த் குமரேசன் ப்ரோ வந்துட்டு ராக்கெட்ரிலையும் அவர் தான் எழுதினார். ஸோ அங்கே எங்களுக்கான ஒரு கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனப்போ இட் வாஸ் ஒன்லி நேச்சுரல் தட் இடி மின்னல் காதலில் இது பெருமை என்னன்னா, ஸோ அவருக்கு டைலாக்ஸ் எழுதிட்டு இது பண்ணும்போது ஸோ ஐ பிலீவ் இன் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ ஒர்க் ஷாப் ஜெகன் ப்ரோ கேட்டேன், ஜெகன் ப்ரோ பண்ணார். அப்போ ஆனந்த் ப்ரோ சொன்னால், ப்ரோ ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்குது நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு. அது என்ன அதே கோஇன்சிடென்ஸ் தான் நினைக்கிறேன். ஒர்க் ஷாப் வந்த டைலாக் ரைட்டர் ஆக்டராக மாறிட்டார். ஸோ அவர் வந்து சொன்னார், ப்ரோ நான் இதை இது பண்ணுறேன், அது ஆல் தேங்க்ஸ் டு ஜெகன் ப்ரோ தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டரை வந்து ஆக்டராக அந்த ஒர்க் ஷாப்பில் கன்வெர்ட் பண்ணார். ஸோ ஃபாதர் கேரக்டராக அவர் ஸோ ஆனந்த் குமரேசன் அறிமுகம் படுத்தியாச்சு. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் தட். அண்ட் ஸ்டன்னர் சாம். ஸோ படத்தில் சேஸும் ஃபைட் அண்ட் ஆக்சிடென்ட், ஸோ மூணுமே ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஃபைட் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான தான். பட் ஆக்சிடென்ட் ஐ வாஸ் வெரி கிளியர். நான் சாம் கிட்ட சொன்னேன், சாம் நம்ம வந்து இது டிப்பிக்கல், ஏன்னா நிறைய படம் ஆக்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு, பட் இது 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை நான் கொண்டு வரேன். ஸோ அது சாம் வந்து, பிகாஸ் சாம்க்கு எனக்குமே கூட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்ததில்லை. ஸோ வந்து சாம் பண்ண விஷயந்தான் வந்து வெரி பிளான்ட். ஓகே, நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பிளான் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதே ஸ்டேஜில் ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லுவேன், ஆஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த சேலஞ்ச் என்னென்னா, என் ஸ்கிரிப்டில் வார் மெமோரியல்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு முன்னாடி இருந்த ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் வி ஆல்சோ நோ, ஏன்னா சினிமாவில் வந்து இது வரைக்கும் வார் மெமோரியலில் அந்த மெமோரியலில் ஷூட் பண்ணவே விட்டதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஆர்மி லேண்ட் இருக்குது, போர்ட் இருக்குது, அண்ட் நம்மளோட செக்ரட்டேரியட் இருக்குது. ஸோ ஆர்மி இது வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து நாங்கள் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணப்போ, ஸோ ஜேகே சார் தான் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஜேகே சாரை நாங்கள் ஃபஸ்ட்டு அமிச்சோம், ஆர்மி கிட்ட பேசணும். அண்ட் என்டையர் டீம் வெண்ட் அண்ட் ஸ்போக் டு ஆர்மி. ஸோ ஆர்மி எங்களை வந்து கொஸ்டின் பண்ணாங்க, ஏன் நீங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் பண்ணணும், எங்களை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோன்னோம். அந்த மீட்டிங் நான் போவே இல்லை, பிகாஸ் ஐ ஹேட் அதர் ஒர்க்ஸ். ஸோ ஜெயச்சந்தர், மை டைரக்ஷன் டீம் அண்ட் ஜேகே சார் போய் என்ன பேசினாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் கொடுக்காத பர்மிஷன் இடி மின்னல் காதலுக்கு கொடுத்தாங்க. ஸோ த மொமெண்ட் ஆர்மி கொடுத்ததும் போர்ட்டு கேட்டது அதான் கேட்டாங்க, உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னா ஆமாம் வாங்கியாச்சுன்னு லெட்டர் காமிச்சப்போ இமிடியட்லி தே ஆல்சோ கேவ். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் ஒன்லி சப்போர்ட்டட் இட். ஸோ நம்ம வார் மெமோரியலில் நம்ம மட்டும்தான் கேமராவை உள்ளே வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம், அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது சாம் ப்ரோ கிட்ட சொன்னப்போ சாம் ப்ரோ அதை புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, வார் மெமோரியல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரக்டர் இந்த ஃபிலிம். ஏன்னா ஆக்சிடென்ட்னு சொன்னாலே அவங்களுக்கு வார் மெமோரியல் புரியணுன்றதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். அதையும் ரொம்ப சூப்பராக சாம் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டன்னர் சாம்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ மூவிங் ஆன் டு மை காஸ்ட். ஸோ சிபி உள்ளே வந்துட்டார். ஸோ சிபி வந்ததுக்கப்புறம் வி வர் லுக்கிங் ஃபார் லாட் ஆஃப் அதர். ஸோ அங்கேயே ஸ்கிரிப்ட் லெவல்லே டிசைட் ஆனதா ராதா ரவி சார், பாலா சக்திவேல் சார், இது ரெண்டுமே நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த பேலன்ஸ் தான் தேவைன்னா, இந்த படத்தில் என்னென்னா ஹீரோ ட்ரிவன் ஸ்டோரி கிடையாது, இது டோட்டலி அந்த ஆக்சிடென்ட் அண்ட் 6 சென்ட்ரல் கேரக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கல, 6 பேரில் 4 பேர் தான் பிடிச்சிருக்கு, 2 பேரை பிடிக்கலனாலும் இது ஒர்க் ஆகாது. ஸோ வி நியூ த பேலன்ஸ் பிட்வீன் அந்த யங்ஸ்டர்ஸ் அண்ட் தட் வெட்ரன், அந்த ஏஜ் குரூப் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது ஸோ ஃபஸ்ட்டு 2 பேருமே ஆன் போர்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போனதான் ஜெகன் ப்ரோ. ஸோ ஜெகன் ப்ரோ வந்துட்டு எனக்கு ராக்கெட்ரியிலேருந்தே பழக்கம். ஸோ இங்கே இந்த படத்துக்குன்னு வரும்போது நான் எம் எ பிக் ஃபேன் ஆஃப் அவரோட ஃபிலிம்ஸ் லைக் கோ. அவருக்கே நான் நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க, நானும் அதே தான். ஸோ கோவில் வந்து அவரோட த வே ஹேண்டில் தட் கேரக்டர், எனக்கு எப்பயுமே ஜெகன் ப்ரோ பார்த்தேன்னா எனக்கு அந்த கேரக்டர் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ நான் சொன்னேன், அண்ணா இந்த படத்தில் வந்து
கமீடியன் ஜெகன் எனக்கு வேணாம், எனக்கு வந்து ராஜான்ற கேரக்டர் ஒரு மெக்கானிக் கேரக்டர் த்ரூ அவுட்டாக வருவீங்க, பட் த்ரூ அவுட்டாக வரப்போகிறது கமீடியனாக கிடையாது. சிபிஎன் பவ்யாவோட இந்த ஆக்சிடெண்ட்டில் யூ ஆல்சோ ஹாவ் அ பார்ட் டு பிளே. ஸோ அவர் உள்ளே வந்ததில் இப்போ நீங்கள் இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குது, அது எல்லாமே ஜெகன் ப்ரோ வந்து ஆன் த ஸ்பாட்டில் அவரே போட்டார். அவர் என்கிட்ட கேட்டார், டே நான் போட்டேன் நீ வேணா வச்சுக்கோன்னாரு. அது அப்படியே ஆண்டனி சார் கிட்ட காமிச்சேன். ஆண்டனி சார் சொன்ன எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ அவர் அடித்த எல்லா கவுண்டர்ஸும் படத்தில் இருக்குது. ஆண்டனி சார் வந்து கையை வைக்கல. ஸோ தேங்க்யூ ஜெகன்னா ஃபார் கிவிங் தட் ஷேட் ஆல்சோ. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற படத்தை வந்து அவரே டிசைட் பண்ணிட்டார், வேணா இந்த இடத்துல இந்த லைனை போட்டால் கொஞ்சம் ரிலீஃப் வந்துடும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஜெகன் ப்ரோ ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆனில் தான் எனக்கு வந்து யாஸ்மின் பொன்னப்பா. ஸோ யாஸ்மின் பொன்னப்பா வந்துட்டு ஆரண்ய காண்டமில், ஸோ ஐ எம் நாட் சேயிங் ஆரண்ய காண்டமோட எக்ஸ்டென்ஷன் இந்த கேரக்டர் கிடையவே கிடையாது சொல்கிறதுனால. அண்ட் அந்த கேரக்டரில் சுபுக்கும் என் அஞ்சலிக்கும் ரொம்ப லைக் ஒரு துளி கூட சம்மந்தமே இல்லை. பட் வாட் ஐ மீனிங் பை ஆரண்ய காண்டம்னா அந்த கேரக்டர் டிசைன், தி வே டிசைன் சுபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் குமார் ராஜா சாரோட 2 படமும் நான் பெரிய ஃபாலோவர். ஸோ அப்போ இந்த சுபு எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான கொஸ்டின் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த அஞ்சலி கேரக்டர் எழுதும் போதே ஐ நியூ தட் திஸ் இஸ் மை சுபு. இஃப் ஐ காஸ்ட் கரெக்டான காஸ்டிங் பண்ணிட்டேன்னா எப்படி இப்போயும் ஆரண்ய காண்டம் பற்றி பேசினாலே சுபு கேரக்டர் மைண்டில் வருதோ, இடிமின்னல் காதல் எப்போ பேசினாலும் இந்த கேரக்டர் வரும். ஏன்னா எனக்கான பெரிய சேலஞ்ச் என்னன்னா, த மொமெண்ட் நான் வந்து சிபி பவ்யா யாஸ்மின் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு நினச்சிப்பாங்க. இதில் வந்து யாஸ்மினுக்கு வந்து சிபிஎன் பவ்யா கூட காம்பினேஷனே கிடையாது. ஸோ அப்போ இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இல்லை. அப்போ அந்த கேரக்டர் தனியாக பேசணும் போது ஸோ வி அப்ரோச்ட். அவங்க வந்து 10 வருஷமாக எல்லாருக்கும் நோ தான் சொல்லியிருக்காங்க, எனக்கும் ஃபஸ்ட்டு நோ தான் சொன்னாங்க. அப்போ என் டீம் கிட்டேருந்து கேட்டேன், நீங்கள் டேரெக்டாக பேசுனீங்களா இல்லை மேனேஜர்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டேன். இல்லை டேரெக்டாக தான் பேசினோம், பட் நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னேன். ஸோ அவங்க இதை தான் கேட்டாங்க, ஏன் வரீங்க அப்படின்னு. நாங்கள் பெங்களூருக்கு நான் சொன்னேன், நீங்கள் எப்படியும் அதே நோ தான் சொல்ல போகிறீங்க, அதே நோ தான் எனக்கும் வேணும், பட் லெட் மீ ட்ரைவ் டு பெங்களூர், நான் ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன், தென் யூ சே தட் நோ ஐ கம் பேக் அப்படின்னேன். ஷீ சைட் ஓகே வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஐ வெண்ட் ஸ்போக். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் நான் அந்த என்ன நாங்கள் பேசணும் அண்ட் வை ஷி அக்செப்டட் சொன்னால் உங்களுக்கு இன்னுமே புரியும் படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ அவங்க கேட்டது ஒன்று தான், நீ சொன்னபடியே எடுத்துருவியா அப்படின்னாங்க. நான் சொன்னபடியே எடுக்கலாம், நீங்கள் 2வது நாள் கிளம்பி போயிடுங்க, நான் ஷூட் பண்ணதை வேறு வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், நோ வரிஸ் அப்படின்னேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் கிளம்புல இப்போ வரைக்கும் உட்காந்துருக்காங்க. ஸோ சொன்னது தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். டப்பிங்கில் அவங்க படம் பார்த்துட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யாஸ்மின், தேங்க்யூ யாஸ்மின் ஃபார் ட்ரஸ்டிங். அண்ட் இதுக்கு மேலே கேப் வராதுன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச்ட், ஸோ யூ ஒன்ட் பி டைப் காஸ்டட்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்ததா பவ்யா. ஸோ பவ்யா வாஸ் த லாஸ்ட் டு என்டர் எங்களோட கேஸ்டிங்கில். நிறைய பேரை பார்த்தோம், லைக் டேட்ஸ் இஷ்யூஸ்னால ஒரு ஹீரோயின் நம்ம கமிட் பண்ணி டேட் இஷ்யூனால அது போச்சு. ஸோ அவுட் ஆஃப் நோன் கான்டாக்ட் எனக்கு பவ்யாவோட இது அமிச்சாங்க. அவங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கதிர் சொல்லிட்டு. ஸோ ஒரு பாட்டு பார்த்தேன், இமிடியட்லி ஓகேன்னு சொன்னேன். ஸோ வந்து மீட் பண்ணாங்க. ஸோ மீட் பண்ணது வந்து ஜஸ்ட்டு அவங்களும் கதை கேட்குறதுக்கு, நானும் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படி தான் வந்தாங்க. அது எனக்கும் 2 ஹீரோயின்ஸ்க்கும் ஏன் அப்படி கரெக்டாக நடந்ததுன்னு தெரியல. பார்த்தோம், ஜஸ்ட்டு ஒரு 1 hour ஐ நரேட்டட் த ஸ்டோரி, இம்மிடியட்லி ஓகேன்ட்டாங்க. நான் பண்ணுறேன்ப்பா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க அப்பாவும் கூட இருந்தாங்க, அங்கேயே சம்பளம் பேசிட்டோம், அங்கேயே இம்மிடியட்லி டே 1 அவங்க அக்செப்ட் பண்ணி வந்தாங்க. தேங்க்யூ பவ்யா ஃபார் ட்ரஸ்டிங். பிகாஸ் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சிபி பவ்யா, பிகாஸ் நாங்கள் ஃபுல் படம் எதுவுமே பார்த்தாச்சு. பட் வென் வி ரிலீஸ்ட் தட் போஸ்டர்ஸே அவங்க 2 பேரான தி வே தே ஆர் லுக்கிங் அண்ட் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதருக்கு எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. ஸோ அது ஐ கான்ட் டேக் எனி கிரெடிட் ஃபார் ஆல் தட் அதர் தென் ஜட்மெண்ட். ஸோ தேங்க்யூ பவ்யா ஃபார் தட். அண்ட் கூட நடித்த எல்லாருமே, ஸ்ரீராம் நடித்த மோனா, பிரியா, லைக் இஃப் ஐம் மிஸ்ஸிங் அவுட் எனி நேம்ஸ் ஐம் சாரி. அண்ட் அதில் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது, அருள் பாண்டியன்ற கேரக்டர் இதில் இருக்குது. ஸோ மை டீம் வாஸ் கோயிங் ஆன் ஆஸ்கிங் மீ, ப்ரோ நீங்கள் ஸ்கெட்யூலே போட்டிங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, காம்பினேஷன் இருக்குது அவர் எல்லாரோடையும், அருள் பாண்டியன் யாருன்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைப்பா நானே அருள் பாண்டியனை பார்க்கல, நான் என்ன பண்ணுறது, லைக் உன்ஸ் ஓவர் ஐம் சீங் ஐம் நாட் கெட்டிங் தட் அருள் பாண்டியன். ஏன்னா அருள் பாண்டியன் வந்துட்டு ஒரு விக்கிட்னஸ் இருக்குது, பட் அவருக்குள்ளேயே ஒரு லவ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸில் எல்லாருமே வந்து தே லவ்வுக்காக தான் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் டைட்டில் இடி மின்னல் காதல். ஸோ அந்த காதலுக்காக அவங்களே இடியாக அடிச்சுப்பாங்க, மின்னலாக தெரிச்சுப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு பிரதர், ஈவன் தோ இஸ் விக்கிட் அண்ட் கன்னிங், அவர் பிரதர் மேலே இருக்கிற பாசம் தான் அவர் இந்த படத்துக்குள்ளே அவரை கொண்டு வருது. ஸோ அப்போ அது யாருன்னு தேடிட்டே இருக்கும்போது என்னோட கூட ஒர்க் பண்ண
டைரக்ஷன் டீமில் விவேக்னு ஒரு பையன் வந்து ஜஸ்ட் ஷோட் மீ ஒன் வீடியோ. இமீடியட்லி அவரை கூப்பிட்றா அப்படின்னேன். சார் நார்வேயில் இருக்காங்க அப்படின்னார். நார்வேயில் என்னடா பண்ணுறாரு அப்படின்னேன். ஸோ இல்லை அவர் வந்து கயல் படத்தில் நடித்தார், ஸோ அவர் வந்து நார்வே சிட்டிசன் அப்படின்னாங்க. கேன் யூ ரிக்வெஸ்ட் ஹிம்னு பார்த்தா எனக்கு வந்தாங்க, வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணதும் ஸோ இஸ் நேம் இஸ் வின்சென்ட் நக்குல். மீட் பண்ணதுமே எனக்கு தெரிஞ்சிச்சு தட் இஸ் மை அருள் பாண்டியன். தேங்க்யூ வின்சென்ட் ப்ரோ, பிகாஸ் டெஃபினட்டாக என்னோட டைமென்ஷன் ஆஃப் த ஃபிலிம் சேஞ்ச் ஆச்சு த மூமெண்ட் ஐ காட் யூ இன் த ஃப்ரேம். ஸோ தேங்க்யூ வின்சென்ட். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு லார்ஜ்லி வி ஹவ் டிசைடட் எவ்ரி திங், வி டிசைடட் டு கோ ஆன் ஃப்ளோர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக ஜெமினி இருந்தாங்க. ஸோ ஜெமினி வந்துட்டு பிகாஸ் வி வெண்ட் அண்ட் டோல் தம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக இப்படி இருக்கோம். அண்ட் எங்களோட டிஓபி வந்து ப்ரொடியூசராக இருந்தாலும் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்கிறாரு. இவ்வளோ கேமரா இந்த கேமரா தான் வேணும், இவ்வளோ லைட்ஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னு போது தே சப்போர்ட். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஒரு 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது இஃப் வி ஹேவ் த விஷன், இண்டஸ்ட்ரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருமே எங்ககிட்ட படம் எடுக்காதுன்னு சொல்லவே இல்லை. படம் எடுத்துட்டு இப்போது அது தெரிஞ்ச இந்த ஸ்டேஜில் நான் பேச விரும்பலை. ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வாண்ட் டு ஸ்பீக் தட். பட் ஐ திங்க் படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசராக நான் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன்றதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ படம் எடுத்த ப்ராசஸில் ப்ரொடியூசருக்கு இங்கே எல்லாம் சப்போர்ட் இருக்குது. ரிலீஸில் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. அது ஐ திங்க் பெட்டர் இஸ் another ஸ்டேஜ். ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வில் டாக், பட் ஐ திங்க் தட் ஸ்டேஜ் இஸ் நாட் ரைட், இப்போ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஸோ ஜெமினி சப்போர்ட்டட் இன் தட் வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஃபார் டூயிங் தட். அப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் படம் எல்லாமே ஷூட் பண்ணி முடித்து நாங்கள் ரிலீஸ் டேட் டிசைட் பண்ணோம் 29th of Marchன்னு. பட் அதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்கே அப்படின்னா, வி ஷோட் த ஃபிலிம் டு ட்ரீம் வாரியர். ஸோ ட்ரீம் வாரியர் வந்து இந்த படம் பார்த்தாங்க. இம்மீடியட்லி எஸ்ஆர் பிரபு சார் எங்களை நெக்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சொன்னேன் இதெல்லாம் தான் சார் ரீசன்ஸ். நீங்கள் இந்த டீலுக்கெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். வி ஆர் கம்மிங் ஆன் போர்டுன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் 29th March வி அனௌன்ஸ்ட் ஓப்பன்லி. எல்லாருக்கிட்டையும் சரி நம்ம வந்துடலாம்னு சொன்னதுக்கான மெயின் சப்போர்ட் இஸ் ட்ரீம் வாரியர். அண்ட் எஸ்ஆர் பிரபு சார், குகன் சார், இந்த ஸ்டேஜ் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் ஹேட் த கட்ஸ் டு ரிலீஸ் திஸ் ஃபிலிம் இஃப் ட்ரீம் வாரியர் ஹேட் நாட் சப்போர்ட்டட். ஏன்னா அந்த ட்ரீம் வாரியரோட சப்போர்ட் தான் கண்டென்ட். ஏன்னா கண்டென்ட் இஸ் கிங்ன்றதுல உறுதியாக நான் இருக்கேன், அதை நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் நிறைய பேர் நிறைய அதை சொல்லியிருக்காங்க, பட் தட் இஸ் த ட்ரூத். ஏன்னா 2023 சரி 2024 இப்போ வரைக்குமே நாங்கள் பார்க்கும்போது த வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஸ்மால் ஃபிலிம்ஸை காப்பாற்றுது. ஸோ கண்டென்ட் இஸ் கிங்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய இடத்துல சொல்கிறாங்க. பட் ட்ரேட் இஸ் நாட் லுக்கிங் அட் த கண்டென்ட் எல்லாம் ட்ரேடு பார்க்குறதே கிடையாது. ஸோ ஆடியன்ஸுக்கு அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய இங்கே ஒரு பிளாக்கேஜாக அது இருக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு மீடியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் யூ ஷுட் கிவ், யூ ஆர் கிவிங். அப்படி தான் 23ல் எங்கள் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய சக்ஸஸ்க்கான காரணம் வந்து அந்த ஆடியன்ஸ் இந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதும் அதை பெருசாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஐ வில் இந்த ஸ்டேஜ் ஆஃப்டர் மேக்கிங் திஸ் ஃபிலிம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், மீடியா அண்ட் ப்ரெஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் சினிமா ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை என்னென்னா, சரி இந்த படம் நம்ம கொண்டு வந்து 29th வரைக்கும் நான் கொடுத்துருவேன், 29th படம் நல்லா இருக்குன்னா எப்போ கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுக்கு தான் மீடியா. ஸோ கண்டென்ட் இஸ் கிங்ன்ற ஆடியன்ஸ் இருக்காங்க, மீடியா இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் 29th இந்த தியேட்டருக்கு வரோம். அண்ட் இட்ஸ் இஸ் ரிலீசிங் ஒன்லி இன் தமிழ்நாடு. அந்த ரீசனுமே ட்ரீம் வாரியர் தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ ஐம் ஹாப்பி வித் தட் பிகாஸ் அட்லீஸ்ட் த கைடிங் அஸ் கரெக்ட்லி. ஸோ இந்த ஸ்டேஜில் ட்ரீம் வாரியருக்கு நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன் as a ப்ரொடியூசர். பிகாஸ் ட்ரீம் வாரியர் இந்த கைடன்ஸ் கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜும் கிடையாது, இந்த ரிலீஸும் கிடையாது. ஏன்னா படம் நாங்கள் 3 months முன்னாடி முடிச்சிட்டோம். பட் அந்த பிளாக்கேஜ் தான் ஒரு ப்ரொடியூசராக வி வர் ஃபேஸிங். ஸோ தேங்க்ஸ் ட்ரீம் வாரியர் கம்பெனி ஃபார் டூயிங் தட். அண்ட் இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்பீச், டெஃபினெட்லி லாஸ்ட் ஸ்பீச்சாக டைரக்டராக இருக்காது, தட் ஐ கேன் அஷ்யூர் யூ. பட் ப்ரொடியூசராக லாஸ்ட் ஸ்பீச்சாக இருக்காமல் இருக்கணும்னா மீடியாஸ் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஏன்னா எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே. பணம் திரும்ப வரலாம், திரும்ப இந்த பணம் இதில் போடுறதில்ல, எங்களுக்கு அப்போ பிஸ்னஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி பாவைக்கு ஒதுங்கிடும். பட் ஒரு அஷூரன்ஸ் ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் சொல்கிறது வந்து நாங்கள் கிரீடி கிடையாது, பிரேக் ஈவன் தான் பண்ண பார்க்குறோம். அது ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 5 to 10 years பாவைக்கு வில் கீப் ப்ரொடியூசிங். அது எல்லாமே நான் தான் டைரக்ட் பண்ணுவேன்னு கிடையாது. அது வந்து நான் ஆல்ரெடி என்னோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசி they are all, ஏன்னா அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டாங்க. ஸோ வி ஆர் கான்ஃபிடென்ட் இன் த கண்டென்ட் அண்ட் தட்ஸ் வை வி ஆர் பிரிங்கிங்.
ஸோ இங்கே வந்து நான் வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புள் ப்ரெஸ்ஸுக்கு கேட்குறது ஒன்று தான், 26th we are putting a show. ஸோ எல்லோரும் வாங்க, இதே பிரசாதில் தான் போடுறோம், வாங்க படம் பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே கனெக்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் டேக் இட் டு தி ஆடியன்ஸ். அண்ட் ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அதை ப்ளீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ்க்கு மீடியா இல்லைன்னா வேறு யாருமே இல்லை, அது ஐ கேன் கிளியர்லி டெல் யூ. ஸோ யாராவது பேர் நான் விட்டு போயிருந்தேன்னா, நான் இந்த இடத்துல என் கேஸ்ட் அண்ட் க்ரூவில் விட்டு போயிருந்தேன், ஐம் சாரி, ரியலி சாரி. ஏன்னா நான் ஒரே 2 பேரை மட்டும் நான் சிங்கிள் அவுட் பண்ணி தான் விட்டுருக்கேன். ஒன்று வந்து ஜே ஆதித்யான்ற ஒரு பையன், அவனை பற்றி நான் இப்போ பேச விரும்பவே இல்லை. ஏன்னா இந்த படமே அவன் தான். டோட்டலாக வந்து அவனோட கேஸ்டிங் தான் சேஞ்ச்ட் எவ்ரி ஒன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ சிபி ஸ்க்ரீன் பிளே படிச்சு போய் ப்ரோ யார் ப்ரோ அந்த குட்டி பையன் அப்படின்னு தான் கேட்டார். ஸோ அந்த குட்டி பையன் கேரக்டர் தான் இந்த படத்தோட லைக் யூனோ மேக் ஆர் பிரேக். ஸோ ஐதர் யூ வில் லவ் ஹிம் ஆர் யூ ஹேட் ஹிம், பட் ஐ வாண்ட் யூ டு ஹேவ் ஐதர் ஆஃப் திஸ் இமோஷன். அது இல்லை அப்படின்னா இந்த படம் கிளிக் ஆகாது. ஸோ ஜே ஆதித்யாவுக்கு திஸ் இஸ் நாட் த ரைட் ஸ்டேஜ் ஃபார் மீ டு தேங்க். ஸோ அதை நான் மறந்தது கிடையாது. அது இப்போ பேசினேன்னா நீங்கள் படம் பார்க்கல. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் இஸ் ஒன்லி ஃபார் ஜே ஆதித்யா வேர் ஐ வில் ஸ்பீக். ஸோ மீதி நடித்த எல்லாருக்கும் ஐம் தேங்க்யூ அண்ட் என்னோட ஃபேமிலி. ஸோ லாஸ்ட்டாக இது பண்ணுறது வந்து ஜேர்னி ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா 10 years அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ராவல் அண்ட் தென் படம் எடுத்துட்டோம். படம் கொண்டு வர போகும்போது லாஸ்ட் 3 months ஒரு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ சென்சரும் முடியல, சர்டிஃபிகேட் வந்துருச்சு, பட் சென்சர் வந்து வேறு சென்சராக இருக்குது. அதையும் நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓடுறோம், பட் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். பிகாஸ் ஃபினான்ஷியலாகவும் சரி, ஐ நோ வாட் ஐ கிவன் டு மை ஃபேமிலி. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ ஈவன் டு சப்போர்ட் இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சாரி இமோஷ்னல் ஆகிறதுக்கு. என்னன்னா எங்கள் அப்பா, என் அண்ணன், ரம்யா 3 பேர் இல்லைன்னா நான் கிடையாது. வேறு தி ஸ்டுட் ஃபார் மீ. இது வரைக்கும் என்னடா சம்பாரிச்சிருக்கேன்னு கேட்கவே இல்லை. ஏன்டா இனிமேல் பணம் கேட்குற, படம் எடுக்கிறேன்னு சொல்கிறேன்னு கேட்கவே இல்லை. இப்போ வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ்லாம் சொல்லவே கூடாது, சொல்லவும் மாட்டேன். இடி மின்னல் காதல் தான் அவங்களுக்கு. ஸோ இடி மின்னல் காதலோட சக்ஸஸ் இஸ் வாட் வில் ஸ்பீக். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை அங்கிள். ஸோ ஏன்னா எங்கள் அம்மாவோட அண்ணன் தான். ஸோ எங்கள் அம்மாவா தே நோ ஹவு மச் இட் மீன்ஸ். ஸோ எங்கள் அம்மா சைடு ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் எங்கள் அம்மா சைடு ஃபேமிலியாக நான் எங்கள் மாமாவை வச்சுட்டு ஐ எம் தேங்கிங் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் தட் ஃபேமிலி. இல்லைன்னா நான் கண்டிப்பாக கிடையாது. அது அப்பா சைடு அம்மா சைடு அப்படி இல்லை. பிகாஸ் வாட் ஐ ஆம் டுடே இஸ் என்டையர்லி பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி சப்போர்ட். இப்போ வரைக்குமே, இன்னைக்கு வரைக்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் அ டைரக்டராக நான் டெஃபினெட்லி உங்களை யாருமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அண்ட் இடி மின்னல் காதல் வில் மேக் இட் அப் ஃபார் ஆல். இவ்வளோ வருஷத்தோட ஃபினான்ஷியல்ஸ் நான் கொடுக்காதது ஐ ஹோப் இடி மின்னல் காதல் வில் கிவ் ஒரே டேவாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஸோ லாங். அண்ட் மெனி தேங்க்ஸ் டு ஆல் மை டேரக்டர்ஸ். இந்த 3 டேரக்டர்ஸ் இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐவ் க்ரோன் அப் ஃப்ரம் சைல்ட்ஹுட் looking at the biggest director of my life, which is Mr. P. Vasu. So thank you. ஏன்னா நான் வாசுன்னு சொல்கிறதுக்கான ஒரே காரணம் என் மாமா இல்லை, டைரக்டர் பி வாசு. ஏன்னா எல்லா படமும் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பார்ப்போம். ப்ரிவியூ நாங்கள் பார்த்து தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. வேர் இப்போ ஒரு கதை சொல்கிற, ஏன்னா அவர் கதை சொல்கிற செஷன்ல நான் அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் மாமாவும் பெருசாக சினிமா டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்குமே சினிமா டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. பட் அவர் பேசும்போதெல்லாம் நான் இருந்திருக்கேன். ஸோ சம்வேர் இஃப் ஐ எம் ஏபிள் டு நரேட் அ ஸ்டோரி, ஐ திங்க் த சீட் இஸ் ஃப்ரம் மை அங்கிள். ஸோ எப்படி எல்லாருக்குமே எங்கள் மாமாவுக்கு நிறைய படம் பிடிக்கும். எனக்கு வந்து வால்டர் வெட்ரிவேல் அண்ட் நடிகன் இஸ் மை கோ டு ஃபிலிம்ஸ். இப்போ நான் ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது அதை அந்த படத்தில் பார்த்து தான் நான் மறுபடியும் எழுதுவேன். ஸோ தேங்க்யூ மாமா ஃபார் பீயிங் திஸ் அண்ட் டூயிங். இங்கே வந்து ட்ரெய்லர் அண்ட் இதுக்கு பேஷண்ட் வந்து ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார் அண்ட் ஃபோனில் என்ன கூப்பிட்ட எல்லாருக்கும், வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜில் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், யாரையா பேர் மறந்துருந்தா ஐ எம் ரியலி சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இஃப் ஐ டேக்கன் டூ மச் ஆஃப் யுவர் டைம், சாரி அகேன். ஃபஸ்ட்டு படம் இடி மின்னல் காதல். நானும் பாலாஜி என்னோட பெட்டர் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம்.
சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம், அவனும் எமோஷனல் ஆகிட்டான். சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃப்ளெக்சிபிளாக எங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் யாரும் மென்ஷன் பண்ண போகிறதில்ல, எல்லாமே நிறையா பேசிட்டான், டீட்டெயிலாக பேசிட்டான். நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக தேங்க்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். அப்புறம் மெயின் சப்போர்ட் எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும், அவங்களும் சொல்லியிருக்கான். ஸோ அதெல்லாம் என் ஒய்ஃப், என்னோட எங்கள் அம்மா, மாமியார், பிரதர்ல எல்லாருமே, அதுதான் அவங்க ஃபேமிலி சேரும், எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட்லாம் இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்க முடியாது. அப்புறம் ட்ரீம் வாரியர்ஸ், அவங்க ஃபஸ்ட் டைம் படம் பார்த்ததுலேருந்து இந்த படம் பாலாஜி நான் ராக்கெட்டில் ஒர்க் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனாக அறிமுகமாகி அப்புறம் ஒரு நண்பரானார். ஸோ பொதுவாக படம் பண்ணும்போது ரைட்டராக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, கமிட் ஆகும், பின்னாடி சம்பளம் வரும், அப்போ கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும். ஆனால் ஒரு டைரக்டர் ஆகும்போது நமக்கும் புரியும், நம்மளால் எழுத முடியுது, இப்போ இன்னொருத்தர் எழுத முடியல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பட் அட் த சேம் டைம் இவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகும்போது ஒரு ப்ரொடியூசர் இல்லை ஒரு இன்வெஸ்டர் வந்து இவரை நம்பி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் பாலாஜி டைரக்டர் ஆகும்போது அந்த ரிஸ்கையும் அவரே சேர்த்து எடுத்தார். ஸோ அந்த தன்னை நம்பி தானே படம் போடுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணோம். அந்த நம்பிக்கை ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன், அந்த நம்பிக்கை ஜெயிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. முதல்ல என்னோட பேர் வின்சன் நகுல். நான் கயல் திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு என் சினிமா கனவை நினைவாக்கிய எனது குருநாதர் பிரபு சலம் சாருக்கு எல்லா மடையில் நன்றி சொல்கிற மாதிரி இந்த மடையில் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓகே. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் விவேக் வந்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டேரக்டர் தான் மீட் பண்ணணும், வந்து மீட் பண்ண அப்படின்னாரு. ஸோ டேரக்டரை மீட் பண்ணிட்டு கதை சொன்னார். சொல்லிட்டு அவர் 2-3 பெரிய ஆர்டிஸ்டோட பேர் சொன்னார். இவங்க தான் இது பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்து அவங்கள பார்த்துன்னு பிடிச்சிட்டேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை வச்சிடுங்க, இது உங்களோட பிரச்சனை, என் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கல. பட் அந்த படம் நடித்தப்போ எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. நான் இதை மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண முடியுமென்று, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வர முடியுமென்று. நன்றி தமிழ் சினிமா. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. தேங்க்யூ. பாய். எல்லாருக்கும் வணக்கம். வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இடி மின்னல் காதல் பேரிலே ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குல்ல, அது மாதிரி கண்டிப்பாக 29th மார்ச்க்கு அப்படியே வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளுக்கு நம்பிட்டு they are releasing the film. அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட ராம் அண்ட் லக்ஷ்மண், கேன் யூ கெஸ்? Our director, DOP cum producers, Balaji sir and JC sir. They are like the pillars, and they have, during the film, அவங்க ரொம்ப like cool-minded இருப்பாங்க. I know there were a lot of stress, pressure going on, but ஆனா அவங்க in front of us they'll never show us that they are pressurized or something. அவங்க full environment ரொம்ப chill, calm, they'll just keep the whole environment very calm and positive. அதனால தான் we could also be positive. And also obviously Ram or the Sita, which is Ramya, அவங்க செட்டில் வருவாங்க நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜேசி சார்ஸ் வைஃப் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் த ஹோல் டீம். சிபி, வெரி குட் கோஸ்டார், வெரி குட் ஃப்ரெண்ட், இது வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க. இஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ் ஆக்டர். ஐ மீன் வெரி எனக்கும் சில டைம் எனக்கும் மூட் ஆஃப் இருக்கும், எதுவும் இருக்கும். ஸோ ஹீஸ் பின் வெரி மோட்டிவேட்டிங் இன் தட் வே. தென் யாஸ்மின், ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். ஆக்டிங், ஷீ ஆக்ட்ஸ் ரியலி வெல். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க பயங்கரமாக இருக்கு.
தென் ஜகன், அவங்க நம்மளுக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்ல ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம், பட் தென் ஐ ரியலைஸ் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒர்க் ஷாப் விச் வாஸ் கண்டக்டட் பை டைரக்டர், எனக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு, டு ஆக்ட் இன் அ ட்ராமா, த்ரில்லர், சஸ்பென்ஸ் ஃபிலிம். ஆல்சோ ஜெய் ஆதித்யா, நான் I've been, I've done many advertisements with Jay. I think அவளுக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், நாங்கள் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ it feels very proud that I'm working with him in this film and we both have grown together. Touchwood, we'll be working more together. Looking forward. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க and who are very supporting. Our villain of the movie, Priya auntie, I don't want to call you auntie, நீங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்கள். And எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. All the assistant directors of a film, Vivek, Preeti, Janani, Yuvraj, எல்லாரும், sorry if I've missed out some names, but எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. பட் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் டீம் ஃபேமிலி மாதிரி இருக்கு. And I'm very lucky to be a part of this family. எனக்கு இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பிகாஸ் obviously my family is there, but after them it's the இடிமின்னல் காதல் team, because this is the first time which made me very comfortable to perform. Also, எனக்கு obviously மீடியாக்கு I want to tell you one thing, like I just hope you pass on this message, obviously you will. People will come to watch movie, படம் பார்க்குறதுக்கு அது எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். I mean, to watch a movie is a choice or a right, but to encourage the hardworking people, newcomers, is your responsibility. So please நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம மூவி பாருங்க 29th மார்ச்க்கு. I'm sure you all will like our performance. Thank you so much. எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். உண்மையை சொல்லணும்னா இட்ஸ் வெரி ஓவர்ஹெல்மிங். ஏன்னா நான் நடிக்கிற படத்துக்குலாம் என்ன தான் ஆங்கராக போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, எல்லோரும் பேர் கூப்பிடணும், வி கேன் சூஸ். பட் திஸ் மேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்குது. ஏன்னா இங்கே வேறு ஆங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அழகாக கூப்பிட்றாங்க, முக்கியமாக என்னோட அழகாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஐம் ஸ்லைட்லி, பட் எக்ஸலண்ட் ஜாப். ஓகே, வெரி நைஸ். இன்ஃபேக்ட் சாமுக்கு பிடிச்சி போச்சு. ஆங்கர்ல சாமி அந்த பாட்டு பாடி கூடுனீங்களே ஒரு டைம், சாம்பில் எங்கேந்திரா சிங்கர் இருந்துச்சுன்னு சாமுக்கு ஒரு ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. ஃபஸ்ட்டு திஸ் மேட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் மை தேங்க்ஸ். ஐ திங்க் திஸ் ஓல் இவெண்ட்டோட மெனக்கடல் ரொம்ப, ஐ மீன் someone has really thought down and no attention to detail. Oh my god, இதெல்லாம் நான் நிறைய பெரிய படம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் ஷோ someone has done their homework so well. ஓகே, ஃபஸ்ட்டு மை தேங்க்ஸ் டு மீடியா. நாங்கள் கடந்த ஒன் வீக்காக ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு அ மீடியா, ஆல் த ஒன் எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. ஆல்ரெடி எங்களோட பாலாஜியோட இன்டர்வியூ வந்திருக்கு, நாங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஐ எம் ரியலி ஓவர் ஃபேம். இன்ஃபேக்ட் எல்லா தேட்டர்லேயும் ஹோர்டிங் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லாண்ட்ஸ் தேட்டர் இருக்குது. வழக்கமாக அங்கே வந்து பேய்க்கு கல்யாணம், ஓகே, அப்புறம் ரஜினி கேஸ், இந்த மாதிரி எந்த ஒருத்தனே தெரியும் அந்த படத்துக்கு தான் ஓடிவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆக போகிற என் படத்துக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ டோன்ட் நோ, அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஹியர், மிஸ்டர் பி வாசு, ஓகே, மிஸ்டர் ஆர்வி உதயகுமார் அண்ட் பேரரசு. இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். அண்ட் பாலாஜி, மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. நீ வந்து முதல் மேடை முதல் பேச்சுன்னு தெரியவில்லை, நீ கை தேர்ந்து பல கட்சிக்கு போய் நீ வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவ்வளோ நேரம் ஒரு பேப்பர் இல்லாமல் பேசினேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓவர். நான் ஆங்கராக இருந்திருக்கேன், அதுதான் நான் கனெக்ட் பண்ண. நானும் சாயந்தரம் ½ an hour பேசிக்கிறான்ப்பா அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீ வந்து சொன்னேன், நான் ஒரு சில பேர்லாம் விட்டு போயிட்டேன். நீ விட்டு நீ எல்லார் பேரும் சொல்லிட்ட. நீ விட்டு போன பேர் இந்த மக்களை எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்காத 2-3 பேர் தான் விட்டு வச்சேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருந்தா எஸ்பிஐல யார் யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்றது கூட நீ சொல்லியிருப்ப. ஓகே, அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப தெளிவாக பேசின. ஓகே, தேங்க்ஸ் டு யூ. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மெனி திங்ஸ்.
நான் வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோ நிறைய படம் வந்திருக்கேன், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தேட்டருக்கு வரேன். இங்கே ஒரு தேட்டர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஜென்ரலி நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம், இங்கே பண்ணதே தெரில. அந்த ஸ்க்ரீன் இருக்கு, பட் புட் எல்இடி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் பாலாஜி எஸ் ஐ திங்க் யூ ஸ்டூட் அவுட். அடுத்து படம் பண்ணுறவங்க யாருன்னா பண்ணால் பாலாஜி ஜெசிக்கில் போய் படம்லாம் பண்ணுறோம், அது எப்படி ப்ரமோஷன் பண்ணோம், ஹவு டு வி டேக் இட் டு த ஆடியன்ஸ், நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்டே பண்ணலாம், விச் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஷுட் டூ இட். இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபர்ஸ்ட் திங், பிகாஸ் முதல் முறையாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு படத்தோட டைரக்டரும் டிஓபியும் மேக்கப் போட்டுன்னு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. நான் உள்ளே வரேன், நம்ம சபரி என்ன பாலாஜி கேட்குறான், ஆனால் இது பிரேக்கப் இல்லைடா பரவாயில்ல, அப்போ நான் போய் போட்டேன் சொல்லி சபரி என்ன நான் சொல்கிறாரு, அவன் ஷூட்டிங்கே மேக்கப் போடல, அவனுக்கு நான் வான்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு போய் மேக்கப் போட்டு பழிச்சுன்னு சட்டெல்லாம் மாற்றின்னு வராங்க. அதான் எங்கே ஆச்சு, எப்போ சட்டம் மாற்றினேன்னு வந்திருக்கேன். திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அண்ட் குட் திங். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஓகே எங்கள் படத்தோட பிஆர்ஓ டைமண்ட் பாபுவன் அண்ட் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ தேர்ஸ் ஒன் மோர் திங், டுடே வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தோட 8வது ஓகே நினைவு நாள். ஸோ சார், வேர் எவர் யூ ஆர், ப்ளீஸ் பிளெஸ் அஸ். ஓகே, எங்களை பிளெஸ் அஸ் ஃபார் அ மூவி டு மேக் இட் குட். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு விஷயம், பாலாஜி சொன்னா போல கபிலன் லிரிசிஸ்ட் வந்து மிஷ்கின் சொன்னதுனால சம்பளமே பேசல, ஓகே அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பகீருச்சு. நல்ல காலம் ராக்கெட்டில் தான் எனக்கு பாலாஜியை பழக்கம். சப்போஸ் மாதவன் சொல்லி நான் வந்து வச்சுக்கேன், எனக்கு சம்பளமே கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மாதவன் சொல்லி வந்து அப்படியே நடின்னு. ஓகே, ஸோ அதனால் ஐம் தேங்க்ஃபுல், நோ ஹி பெய்ட் மீ. அப்புறம் தோ வித் ஆல் குடோஸ் டு பாலாஜி எவ்ரி திங். எல்லா ப்ரொமோஷனுக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணிச்சாங்க. நான் நாளைக்கு ப்ரொமோஷனுக்கு காலைல ரிமைண்டர்லாம் அனுப்பிச்சிட்டான், எல்லாம் வந்துடணும்னு. ஆனால் இளையராஜா பார்க்கும்போது மட்டும் சொல்ல கூட இல்லை, எனக்கு இப்போ தான் தெரியுது. எங்கள் பாட்டி சொல்லலாம், சாமியை பார்க்கும்போது எல்லாரையும் கூட்டின்னு போகணும். திருப்பதியில் அது வந்து கூட்டமே அதிகம் இருக்குது, அதை மட்டும் அவங்க போய் தனியாக பண்ணிட்டாங்க. எப்போ போனாங்க, எங்கே போனாங்கன்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஓகே, அண்ட் அண்ணே பி வாசனே, I just have, I don't know, நிறைய சொல்லணும், but I'll just tell you. Okay, and in fact எங்கள் படம் ஷூட் அப்போ சபரி அண்ணங்கிட்ட அடுத்த சீன்லாம் பேசல. சபரி அண்ணன் இஸ் ஆஸ்தான மேக்கப் மேன் ஆஃப் பி வாஸ் அண்ணனோட படங்கள் எல்லாத்துக்கும். அப்போ தான் வந்து சந்திரமுகி ஐ திங்க் வாஸ் ஹேப்பனிங் அண்ட் செட்டிங் அப் த டீம் ஆர் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி கேட்பேன், இப்போ அப்போ தான் செட் பண்ணதுப்பா, என்ன பண்ணீங்க, அடுத்து எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக பேசிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ எம் a big fan of P. Vasu's films. I could just say எல்லா ஃபிலிம் டைரக்டருக்கும் there will be 5 movies. ஓகே, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கணும், பட் மிஸ்டர் பி வாசோட 5 movies டாப்பில் எடுக்கலாம். மை ஆல் டைம் ஃபேவரட் இஸ் நடிகன். ஐ டோன்ட் நோ எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு தெரியாது, ஐ நோ இட் பை ஹார்ட். அண்ட் மை number 2 movie is சின்ன தம்பி. ஓகே, and then comes சந்திரமுகி, மன்னன் அண்ட் வால்டர் வெற்றிவேல். இப்போ வரும்போது மன்னன் படம் பார்த்துட்டு ஐம் ஜஸ்ட் திங்கிங், சூப்பர் ஸ்டார்லாம் அந்த மாதிரி ஒரு படத்தை திருப்பி பண்ண முடியுமா, அவரே பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்ஃபேக்ட் நான் வந்தோன்னு அதான் கேட்டேன். அண்ட் அமேசிங், இதை டைம்லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் சினிமாவின் 2 பெரிய தலைகள், ஒருத்தர் பி வாசு ரஜினி வச்சு சந்திரமுகி பண்ணார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து ஆர் விஜயகுமார் எங்கள் உலக நாயகனை வச்சு சிங்காரவேலன். அந்த படம் தியேட்டரில் 6 வாட்டி பார்த்த ஒரே படம் அதுதான். ஐ வாஸ் இன் ஸ்கூல் தட் டைம். ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி டயலாக். இன்ஃபேக்ட் வடிவன்னா நம்ம எல்லாம் இப்போ ரசிகராக இருக்கும், ஆனால் அந்த படத்துலேயே நான் ரசிக்கிறேன். இப்போ யாருக்கும் தெரியும் வடிவன், இப்போ யாரும் யோசிப்பேன் வடிவன் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் தான் யார் அது கை சுற்றி எல்லா. ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் தட் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் டைம்லெஸ் என்டர்டைன்மெண்ட் வித் அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் anyway, and thanks, I don't know, Sonamari, I don't know where to start, where to end. And amazing, my beautiful cast is here. And Sam, thanks so much Sam. Okay, thank you so much. I think உன்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு இப்போ தான் புரியுது. இதெல்லாம் பண்ணும்போது ஃபோன் பண்ண எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாம் பாட்டுக்காக எடுத்துக்கிறாங்க தான் தெரியுது. ஐ திங்க் சொன்ன மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் யூ ஃபர்ஸ்ட் டைம் ஆர் மியூசிக் டைரக்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஸ் பிஜிஎம் ஒர்க் அண்ட் யூ ஒர்க் அட் Vikram Veda, and the music is unbelievable. I hope in the particular when I'm going to watch the movie, you're going to entertain us. Thank you so much. And if you சொன்ன மாதிரி யார் பேரை விட்டேன்னு தெரியல. ஓகே, ஸோ 29 March 29 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த மூவிஸ். எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி படம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டேக் இட் டு த ஆடியன்ஸ். அதுதான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேரரசனே தேங்க்யூ சொன்ன, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆர் கெஸ்ட். இஃப் ஐ மிஸ் சம் ஒன் ப்ளீஸ் forgive me. தெரியல, இறங்கின பிறகு நான் எல்லாம் மறந்துட்டேன்னு தோணும். தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போத் பாலாஜியோட ஃபேமிலி, ஜேசி ஃபேமிலி எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஜேசிலாம் கண்டிப்பாக
டுநைட் அவன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும் நினைக்கிறேன். அவன் மனைவி இருக்கான் மேலே வந்து பாலாஜி தான் பெட்டராக பண்ணுறான் அவன். ஐ டோன்ட் நோ, யோசிச்சு பாருங்கண்ணா. அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு சொன்னாலும் சரி, எப்படி ஒரு பையனை சொல்லலான்னு சொல்லி. ஸோ ஐம் ஷோர் பாலா ஜெசி இட்ஸ் கோனா பி டஃப் டே டுநைட் அட் ஹோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி அவரை வந்து எனக்கு ராக்கெட்டை நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஃபஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தார், இந்த கதை இல்லை. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ராக்கெட்டில் அவர் நடிச்சிருந்தார். ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும் அவரை. இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், அவர் வந்து மேடி சார் கிட்ட கதை சொல்ல போனார். அவர் ஆக்சுவலி இதில் ஆக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் அதில் வந்து அசிஸ்டண்ட் ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம நிறைய மேடைகள் பார்த்து எல்லாமே ஃபேக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இது கன்ஃபார்மாக ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து நடிப்பாக இருக்கும். பட் இதில் பேசுகிற எல்லாருமே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதில் அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம், ஆனால் ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது. இதில் நடிச்சிருக்கவங்க, டெக்னிக்கல் டீம் எல்லாமே. பாலாஜி அவர் இந்த படத்தில் என்னை எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட்டில் அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேரக்டரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் எனக்கு அது பிடிக்காது. நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம், புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசாக எப்பயுமே நம்ம கேட்குற விஷயமும் எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம். யாராக இருந்தாலும், எந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் அது இது ஹிட் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அவங்க வந்து அதை ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து ஒன்றுமே பண்ணல, ஒரு புதுசான ஒரு முயற்சி, இது எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம். நீங்கள் நார்மலாக வந்து ஆர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸில் ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்னோட பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ஆர்ட் அப்படியே திருப்பி விடுவாங்க. திருப்பினாங்கன்னா தெரியும், ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கமாக அப்படி நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. ஸோ மியூசிக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அவருக்கு ஃபஸ்ட் ரீல்லாம் போட்டு காமிக்கும் போது அவர் கதவு திறந்துருந்துச்சு, அவர் போட்டு விட்டு வெளில வந்து நிற்கும் போது அவர் அசிஸ்டன்ட் யாரோ வந்துருந்தாங்க போல இருக்கு, அவர் திட்டிகிட்டு இருந்தார் என்ன எப்படி இருக்குது இவர் சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா படத்திலும் நடக்கிறத நம்ம கேட்டுட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் எப்படின்னா, சரி ஓகே இதில் என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல கேப்பில் இருக்கும், நமக்கு தெரியும் இங்கே வரப்போகுதுன்னு. ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ரீல் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் போக போக அவருக்கு வந்து பழகிட்டாரு, புரிஞ்சிடுச்சு அவருக்கு, ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கு நடுவில் நிறைய இப்போ சண்டை போடுறது எப்படின்னா, நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகுன்னு சொல்லுவேன், அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டால் தெளியுன்னு சொல்லுவாங்க, அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இதுக்கு முன்னால் ஒரு கதை சொன்னார், அந்த கதை வந்து வேற லெவல் கதை. இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. தமிழ் சினிமா இப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணால் போதும், அதுக்கு யார் ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும். இப்போ நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறேன், ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். மலையாளத்துலலாம் இப்போ நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கதை சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம கேட்குறது யார் ஹீரோன்னு கேட்க மாட்டோம், யார் ரைட்டர்னு கேட்போம், யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை யார் டைரக்டர். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்தர் சார் இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு ஒரு நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து நிற்குது, நல்ல கண்டென்ட் படங்கள். ஸோ இப்போ என்னன்னா மலையாளத்தில் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம், இல்லைனா நல்ல யார் டைரக்டர்னு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது எந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது, ஹிந்திலலாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம். தமிழ் சினிமாவிலே அப்படி தான். பட் ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க நான் கதை கேட்டிருக்கேங்க. இப்போ ஆனந்த் அவர் இருக்கிறார், குமரேசன், அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர், அவரோட கதைகள் எனக்கு தெரியும். அவரை நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ணேன், நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்போ ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பட்ஜெட் செலவாகும். அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்கே. ஏன்னா அந்த ஹீரோ இருந்தால் தான் வருவாங்க, அது நியாயமும் கூட. ஆனால் அப்படி மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள் சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைன்னா, ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு ஆள் நடித்தா தான் அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த கதைக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் தான் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷம் ஒரு மாதிரி போகும், அடுத்த டேஸ்ட் மாறும், அடுத்த ஒரு 10 வருஷம் வேற மாதிரி ஆகும். ஸோ தமிழ் சினிமாவில் நான் கடைசியாக கேட்ட நிறைய கதைகள் வந்து மிக சிறந்த சூப்பர் கதையெல்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னா
அங்கே எங்கே வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஏன்னா ஹீரோ இருந்தால் தான் அதுக்கான பட்ஜெட் அமையும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல கதை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லா ப்ரெஸ் மீடியாவெல்லாம் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 1000 டைரக்டர்ஸ் தமிழில் மிக சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவர் இருக்கிறார் பாலாஜி. ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்கு, ரொம்ப அருமையான கதை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இதில் நடித்த அந்த 6 கேரக்டருக்கும் இவங்க தான் கரெக்டுன்னு அவருக்கு தோணிருக்கே தவிர இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இவங்க நடிச்சா தான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டென்ட்டை நம்பி மட்டுமே எடுத்திருக்கிற இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். நீங்கள் பாருங்க. எனக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் இதை சேர்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும். கடந்த வருஷத்தில் நான் பண்ண நிறைய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான். இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள், நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் பார்க்கும்போது சிறந்த 10 படம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட்டை தான் கடைசியில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல படங்கள், அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், ப்ரெஸ்ஸும் ஆதரவு கொடுங்க. சின்ன படம்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க அப்படிங்கிறதான் என்னோடது. கண்டென்ட் நல்லா இருந்தால் 100% நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான, ஏன்னா நல்லா பண்ணணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ எல்லாமே பெர்ஃபார்மர், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப கிராமராக படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. லைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப கிராமராக ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தப்பான கிராமரில் படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரி தமிழில் எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல படம்னு நான் நம்புகிறேன். இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லும் போதே சீக்கிரம் அவர் அடுத்த படமும் எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த டெக்னிக்கல் டீமாக இதில் எடிட்டர்ஸ் எல்லாருமே, எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மியூசிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்சிஎஸ் அப்படின்னா சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மேடைகளை சொல்லிட்டேன், திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னோட பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன், ஆனால் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ கேரளாவிலே பார்த்தீங்கன்னா நீல நிலவேன்னு ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட டாப் சாங்காக இருந்திருக்கு. ஸோ தமிழ்லையுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து டாப் 10 சாங்ஸில் இருந்துட்டு இருக்கிற ரிலீஸ் ஆன நிலையிலேருந்து என்னோட சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை. எனக்கு என்னென்னா, நான் பண்ண நிறைய படங்களில் சாங்ஸ் பண்ணியிருப்போம், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டைரக்டர் நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமா நானே கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கம் ஒரு படத்தில் கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு இது தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜெயம் ரவி அவருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னங்க மியூசிக் டைரக்டரை தூக்கணும்னு சொல்கிறாருன்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டுங்கிறது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அந்த படத்துக்கு இப்போ அன்வான்டாக சும்மா ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குறவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு சீன் ஆக்சுவலி இப்போ ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி அவங்கள பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து மியூசிக்லேயே அவங்கள எடுத்துகிட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த பாட்டு ஒருவேளை சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சாங், அந்த சாங் வந்து ஒரு 2 பேரோட ஒரு 10 வருஷத்தை வந்து அந்த மாண்டேஜில் காமிச்சிடுறாங்க, அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓகே. மற்றபடி டெம்ப்ளேட்டில் இருக்கிற சாங் தான் எனக்கு பிடிக்காதே தவிர சாங் பிடிக்காதவங்களாம் கிடையாது, நிறைய சாங்ஸ் எனக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இது சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நான் எந்த படத்தையும் பார்க்கறது இல்லை. ஹிட் ஆனிச்சுன்னா பெரிய படம், ஹிட் ஆகலைன்னா அது எவ்வளோ பெரிய படம் இருந்தாலும் அது சின்ன படம் தான். ஸோ நம்ம எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். இந்த படம் வந்து என்னுடைய உழைப்பில் எல்லா படத்துக்கும் போடுற சேம் எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கும். ஸோ இந்த படத்தில் எல்லாமே அவருக்கு தெரியும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து, ஏன்னா நீங்கள் பாட்டு கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இளையராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் உள்ள ஜீவன் இருக்கும். நான் சொல்லுவேன் சில டைம், அதான் என்ன அவருக்கும் மற்ற இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா சொல்லுவேன், தாய்ப்பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். ரெண்டுமே பால் தான், ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் உள்ள எமோஷன்ஸ் வேறு. ஸோ மியூசிக்கலாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால என்னன்னு தெரில. ஸோ சரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்படிலாம் கிடைக்கும் போது நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஸோ அப்படி பண்ண படங்கள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ரொம்ப அனுபவிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா அது ஹிட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்கல பாட்டு, ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் திருப்தியும் இருக்குது. அப்படி தான் இந்த படத்தில் எல்லா மியூசிக்கும். இதுக்கு எனக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ண எல்லா சிங்கர்ஸ், இதோட லிரிக் ரைட்டர் கபிலன், அவர் இதுக்கு பின்னால் நிறைய லைவ் பிளேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு சப்போர்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேம், பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வரும்போது பிரசாத் ஸ்டுடியோலேயே வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். இந்த வடபழனி கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள முக்கால்வாசி ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடிக்க சான்ஸ் கேட்டு.
ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் எங்கேயாவது இடத்துல பலன் இருக்குன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்ப வேறு எதுவுமே நான் நம்ப மாட்டேன். போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை பற்றி அது நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றதை நம்பி தான் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தேன். ஒரு 5000 ரூபாய் வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அது மூலிமா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் இது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ், நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் நடிச்சிருப்பேன், 3650 நாளில். ஸோ மீதி இருக்கிற 3500 நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு 50 நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 300 நாள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கும். பட் அந்த 300 நாள் நம்மளோட ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணும். சினிமான்னு நான் வந்து வரும்போதே எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் துணிவில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் எதற்கும் துணிந்தவனில் சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணது தான். நான் ஏன் இதுக்கு அந்த மென்டல் ஹெல்த் பற்றி இப்போ நான் பேசணுன்னா, இந்த படம் இதை பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேவாக படிக்கும்போது எனக்கு மெயினாக அந்த ஒரு மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த். அது ஆக்சுவலாக ஏன்னா இதில் நம்ம என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது. பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபிஷேக் ஜெயின்னு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப நீங்கள் படம் முடிச்சு வரும்போது கண்டிப்பாக அவர் கேரக்டரை பற்றி பேசுவீங்க. இன்னொன்று இதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஹீரோயின்ற ஒரு கான்செப்ட்ல இல்லை படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 6 கேரக்டரை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ இதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடிச்சு வரும்போதே எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா முடிச்சு வரும்போது என்னை சுற்றி ஒரு 1000 கேமரா இருந்துச்சு. ஒரு 3 மாதம் 4 மாதத்துல பாதியாச்சு. அப்புறம் அப்படியே நம்ம பண்ணுற வேலைக்கான விஷயங்கள்ல இன்னைக்கு நான் பிக் பாஸ் போகும்போது எனக்கு தெரியும் வெளியே வந்தோம்னா இது நடக்கும், இதை தாண்டி இதை நம்ம அப்படியே யோசிச்சோம்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இல்லை வந்தவொன்னு நம்ம ஒரு 10 பெரிய டைரக்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க, படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலியூஷனலாக இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். அந்த டைம்ல நம்ம ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போறோம்னா கண்டிப்பா அந்த படத்துல ஒரு 1.5 years ஆச்சு நம்ம டிராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும். ஸோ அந்த 1.5 years நம்ம லைஃபோட ரொம்ப முக்கியமான டைமை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம். கதை ரொம்ப முக்கியம் தான். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்றவங்க அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து கதைகள் நிறைய வந்துச்சு. இன்னும் நமக்கு அமையிறதுன்னு இன்னும் இருக்கு. நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். பட் அதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும். அப்படி அமைஞ்சது தான் இந்த இடிமின்னல் காதல். அந்த டீம் மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னார். ஸ்க்ரீன் பிளே படித்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த அவர் ஜேசி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சாம் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஒரு உண்மை இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. அது ரொம்பவே முக்கியம். எனக்கு பிக் பாஸ்ல இருக்கட்டும் இல்லை எங்கேயுமே நிறைய பேர் சொல்றது கொஞ்சம் உண்மையா இருக்கிறீங்க. கமல் சாரும் அதான் சொன்னாரு, நேர்மையா இருக்கீங்க. எவ்வளவு மேடைகள் கிடைச்சாலும் எவ்வளவு பெட்டிகள் காசுகள் வந்தாலும் அந்த நேர்மையும் உண்மையை விட்டுறாதீங்க, அதுதான் உங்களை கூப்பிட்டு போன்னு சொன்னார். பட் அதுதான் நானும் நம்புறேன். அதே மாதிரி அந்த டிராவல் பண்ற டீம்மே அதான் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் இன்னைக்கு அவர் பேசும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுதான் அவர். இன்னொரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அவருக்கு என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும், சென்சார்ல என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இதை நம்ம நடிக்கவும் முடியாது. இது அவர் ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மணி நேரம் தூங்குறாருன்னு கூட தெரியல. பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம். எண்ட் ஆஃப் தி டே சக்ஸஸ் தான் நம்மளை பற்றி பேசும். ஏன்னா நான் துணிவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சாரோட நிறைய பர்சனலாக பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார். அவர் கடந்து வந்த பாதைகள், பட்ட
லைக் அவமானங்கள், நிறைய விஷயங்கள். நான் கூட எதுக்குடா சார் இவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்சனலாக சொல்கிறாரு அப்படின்ற போது ஒன்று தான் தெரிஞ்சிச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரே ஒரு விஷயம், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. இன்னைக்கு போயிட்டு இங்கே உள்ள யார்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும் போது நம்மளும் ஃபியூச்சரில் அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்கள் வேற யார்ட்டையா கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். So, அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்கே இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு. இப்போ நம்மலாம் வந்து ஒன்றுமே கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டினா தான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், எங்கேயுமே சிறந்து உட்காந்துட்டோம்னா அப்படியே போயிடுறோம். அது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 years பேக் நிறைய பேர் பயங்கர ஸ்மார்ட்டா, பயங்கர டேலண்டடா, எல்லாம் டான்ஸ், ஃபைட், இது அதுன்னு எல்லாமே. பட் அந்த ஒரு மொமெண்ட்ல கைவிட்டுறாங்க, போதுண்டா அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு போட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போதே பல பேர் எதுக்கு பிரதர் நீங்க ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அங்கேயே போயிருங்க. பட் இல்ல, ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடக்குமே நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு எனக்கு கண்டிப்பாக நிஜமாக இருக்கு. இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் வாசு சார், பேரரசு சார், ஆர்பி உதயகுமார் சார், இவங்க எல்லாருமே. எனக்கு வாசு சார் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றது வந்து, ஒருத்தர் ஒரு ஆக்டராவோ ஒரு ஹீரோவோ ஆகிறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது முடியல. அதுக்கடுத்து நான் ஆரம்பித்தேன். ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ த்ருவ விக்ரம் இருக்காரு, இல்லை வேற ஏதாவது பெரிய ஆக்டரை சென்றிருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள், இப்போ விக்ரம் சார் பட்ட கஷ்டமா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அவ்வளோ தூரம் பண்ணி இங்கே வந்து அவர் இருக்கிறார். அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும். ஸோ இதுக்கு ஜென்ரேஷன்ஸாக ஆகுது. இப்போ பாலாஜி சார் சொன்னாங்க, வாசு சார், அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு 12 to 13 years ஆயிருக்கு டேரக்டராக வந்து இங்கே நிற்கிறதுக்கு. ஸோ இது எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் வந்து, நாங்கள் இது வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட்டை பற்றி பேசினதே இல்லை இது வரைக்குமே. படம் ஹிட் ஆயிரும், இது சூப்பர் ஹிட், இது வந்து பயங்கரமாக ஓடிடும், இது மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கூட. நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம், இந்த உழைப்புக்கான கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணணும்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினேன். இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன். அதே தான் பாலாஜி ப்ரோவும், ஜேசி, நான் எல்லாருமே ஒரு உண்மையாக ஒன்று பண்ணியிருக்கோம். இது மூலமா கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ப்ரொடியூசராக இருக்கனால கண்டிப்பாக பணமும் கிடைக்கும். ப்ரோ கண்டிப்பாக இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான், இதுக்கப்புறம் நிறையா பண்ணுவோம், என் நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையில தான் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறையா மேடைகள், நிறையா படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த விழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக சாங்கை பார்த்துட்டு, ட்ரெய்லர் பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் பேச 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 இவங்க பேச்சை கேட்டு இருக்கும்போது தோணுச்சு, நம்ம பேச வேணாம், உங்கள் பேச்சை கேட்டாலே போதும் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா ஒவ்வொரு பேச்சிலையும் அவ்வளோ உண்மை, ஆத்மார்த்தம். யாருமே இங்கே மேடைக்காக பேசலை. அவங்களோட உண்மையான உழைப்பின் வெளிப்பாடத்தான் ஒவ்வொருத்தோட வார்த்தையும் இருந்துச்சு. நான் 30 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கேன், ஒரு 7 படம் பண்ணிட்டேன், நிறைய மேடைகளும் பார்த்தாச்சு. நம்ம இயக்குனர் பாலாஜி மாதம் மாதிரி நம்மளுமே தெளிவாக பேசலை, பேச்சு வரல அவங்களுக்கு. அவர் தெளிவாக பேசுகிறார், சரளமாக பேசுகிறாரு. எங்கேயுமே இந்த வார்த்தை ஜாலம் அது இல்லை, மனசில் பட்டதை, மனசில் உள்ளதை அப்படியே வெளிக்கொண்டு வந்தார். ஜெகன் சார் சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தல் டைம், யாராவது கேட்டான்னு சொல்லி அரசியல் ஆழ்த்திடுறாங்க, பேச்சாளர் கிடைக்காம நிறைய அரசியல் தேடித்துறாங்க. உங்களுக்கு கூப்பிட்றாங்க, பார்த்து கொஞ்சம் உஷாராருங்க. அதனால ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அது மாதிரி அவர் மட்டும் இல்லை, கதாநாயகி நம்ம நிறைய மேடம் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு சில வார்த்தை பேசிட்டு தேங்க்ஸ் இந்த உட்காந்துருவாங்க.
அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். இன்னொரு கதாநாயகி மியூசிக் டைரக்டர், அவர்லாம் ரொம்ப ஒரு பெரிய அனுபவம் சொல்ல மாதிரி. ஆக்சுவலாக அவர் பேசுகிற பார்த்தா இளைய சார் பேச வேண்டியது நம்ம மியூசிக் பேசியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே அனுபவங்கள் அவங்கள பக்குவப்படுத்திட்டு நினைக்கிறேன் மிஸ்டர்லாம். அடுத்து நம்ம கதாநாயகன் சிபி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான கதாநாயகன் கிடச்சிருக்காரு. ரொம்ப அழகான கதாநாயகன். அவர் பேசுகிறவர் ரஜினி பேசி பேசியிருக்காரு. அவர் வாழ்க்கையை பேசிக்கிருக்காரு. யாரும் ஒரு படத்தை பற்றியோ இல்லை. அப்போ நான் உண்மையிலே அவர்லாம் பேசும்போது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கோ அப்படின்னு உண்மையிலே எனக்கு தோணுச்சு. இந்த நிகழ்ச்சி என்னை பற்றி ஒரு நிறைவான நிகழ்ச்சி தான். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், அஜித் சார் சொன்னார்ன்ட்டு. நானும் திருப்பதியில் ஒரு ஹீரோ வச்சு இயக்கியிருக்கேன். அப்போ சில விஷயம் சொல்லுவார், நமக்கு சாக்கம் இவ்வளோ கடந்து வந்திருக்காரா அப்படின்ட்டு. நான் இன்னும் ஒரு விஷயம், சாதித்தவங்க வெற்றி அடைஞ்சவங்க தான் பட்ட கஷ்டத்தை சொல்லும்போது தான் அது கஷ்டம். வெற்றி அடையாமல் சாதிக்காமல் நம்ம போராடி இருக்கும்போதே கஷ்டப்பட்டு இருக்கும்போதே நம்ம படுற கஷ்டம் சொன்னால் அது புலம்பல். அப்போ நம்ம கஷ்டம் சொல்கிறது கூட நம்ம வெற்றி அடையணும். வெற்றியான கஷ்டம் சொன்னால் உங்களுக்கு வேலையில் இட புலம்புறாங்க. வெற்றி அடைஞ்ச கஷ்டம் சொன்னால் தான் அது வரலாறாகுது, அது ஒரு அனுபவமாக பார்க்குறோம். அப்போ கஷ்டம் சொல்கிறதுக்கும் நம்ம வெற்றி அடைய வேண்டியிருக்கு. சிவி சார், நீங்கள் ஒரு நாள் நினைக்கவில்லை, என்றோ ஒரு நாள் நீங்கள் சொல்கிற கஷ்டத்தை மற்றவங்க பாடமாக கேட்பாங்க, அது அனுபவமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஆனால் சொல்லி பார்த்தீங்களா, பிக் பாஸுங்கிறது டெம்பரரின்ட்டு மிகப்பெரிய உண்மை. அது அந்த நேரத்தில் அது ஒரு கவனம் இருக்கும் மக்களுக்கு. அது முடிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. நிறைய பேர் நல்ல மார்க்கில் இருந்திருப்பாங்க, நல்ல பேரில் இருந்திருப்பாங்க. பிக் பாஸ் போய்ட்டு வந்து பார்த்தா அதுவும் போயிடும். அதுவும் அப்படியே பார்த்துருக்கோம். அவங்க தெளிவாக இருந்திருக்கீங்க. வரும்போது 1000 கேமரா, அப்புறம் 500 கேமரா, கடைசி 5 கேமரா வந்து நிற்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை திரும்ப ஏறும். அது வேற. நம்ம உழைச்சி, நம்ம உண்மையாக உழைச்சி, நம்ம போராடி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் 5 500 மாறும், 500 5000 மாறும். அது கூட்டிகிட்டு போகும். கண்டிப்பாக உங்களுக்கு அது வரும். உங்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது, உழைப்பு இருக்குது. அது மாதிரி மியூசிக் டைரக்டர் அவரும் பல விஷயங்களை சொன்னார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், நாங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கோம். படத்தில் ஒரு 3 சாங் அப்படின்னா டல்லாகிடுவாங்க. என்ன சார் 3 சாங் தானே சார், இங்கே முன்னாடி வச்சுக்கலாமே சார், சார் இங்கே ஒரு கரெக்டாக ஒரு பேத்தா ஸ்கோருக்கு இடம் இருக்கா சார், இங்கே ஒரு பேத்தா சாங் வச்சுக்கலாமே சார் அப்படின்ட்டு ஒரு 5 சாங்காவது இருந்தால் தான் அவங்களுக்கு படமாக தெரியும். நம்ம 2 சாங் 3 சாங்னா ரொம்ப டல்லாகிடுவாங்க. ஃபஸ்ட்டு நிறைய இடம் சில டேரக்டர் பண்ணுவாங்க, 5 சாங் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் அவங்க எனர்ஜியாக இருக்கவங்கள பார்த்து 2 சாங் இருக்காது அடுத்த வருஷம். அது கவர்மெண்ட் டேரக்டருக்கு அங்கே கொண்டு போயிடுவாங்க. அழகாக ஒரு சாங்கே வேணாம்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ அங்கே அவர் இசையமைப்பாளர் இல்லை, அங்கே அவர் ரசிகராக இருந்திருக்கார். அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ரசிகனாக இருந்த பார்த்துக்கிறத தவிர தான் இசையமைப்பாளர் அந்த கோலத்தில் பார்க்கல அவர். இதெல்லாம் என்ன சொன்னால், இதெல்லாம் ஒரு படத்தை ஒர்க் பண்ணும்போது அர்ப்பணிக்கும் போது வர உண்மைகள், யதார்த்தங்கள். 2 ப்ரொடியூசர் பாலாஜி மோகன் சார் சொல்லும்போது ஒன்று உணர்வு முடிஞ்சது. எல்லாத்தையும் சந்தோஷமாக, எடிட்டரை பற்றி சந்தோஷமாக சொல்கிறாரு, மியூசிக் பற்றி பெருமையாக சொல்கிறாரு, லிரிக்ஸ் ரைட்டரை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. ஒவ்வொருத்தையும் பெருமையாக அந்த சந்தோஷமாக சொல்லும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம், மக்களுக்கு பிடிக்கிற படமாக கண்டிப்பாக அவங்களுக்கு தோணிச்சு. அதுக்கப்புறம் நான் காத்தாச்சா ட்ரெய்லர்
நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது இந்த சிவாஜி சாங்கில் இந்த டைட்டில் வந்து இடி மின்னல் காதல் இருக்குல்ல, காதல் முத்தம் விபத்து அப்படின்னு சொல்லி போல இருக்கு. ட்ரெயிலர் சாங் பார்க்கும்போது அப்படி எனக்கு தோணுச்சு, கதை அப்படி நினைக்கிறேன். ஆமாம், இவர் கொஞ்சம் ஏமாத்துறதுக்காக இடி மின்னல் காதல் வச்சுருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணும்னு தோணுச்சு. எப்போ ஒரு ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது படம் பார்க்கணும்னு தோணுதோ அப்போ அது வெற்றி. அப்புறம் இன்னொரு உண்மையாக யாரோ சொன்னாங்க, ஒரு சார் சொன்னா நினைக்கிறேன், மீடியாக்களை பற்றி. அது மிகப்பெரிய உண்மை. எந்த படம் கண்டென்ட்டோடு இருக்கோ அது கண்டென்ட்டில் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சகோதரர் 2 வருஷமாக உங்கள் மீடியாக்களை தலை வாங்குகிறேன். சிறிய படங்கள், இருகாப்பட்டாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், நிறைய படங்கள். இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு தெரியாமல் இருந்துச்சு. சின்ன படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதை வெற்றி படமாக்கிய பெருமை மீடியாக்கள் தான். ஏன்னா பெரிய ஹீரோக்களுக்கு அந்த பக்கம் மீடியாக்கள் ஓடாமல், ஏன்னா இன்றைக்கி ஹீரோக்கள் கையில் தான் சினிமா இருக்குது, அவங்க பிடியில் தான் இருக்குது. அப்போ 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுடைய சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. படம் எப்படி இருக்கோ இல்லையோ அவங்க பார்த்துடணும், ஃபஸ்ட் நாள் பார்த்துடணும். அந்த படத்தை பார்த்தே அவங்க தீரணும் ரசிகர்களுக்கு. ஒரு பெரிய நடிகரோட படம் ரொம்ப சுமாராக இருக்கும், உட்கார முடியாது. அப்போ ரசிகர் சொல்லுவோம் படம் சரியில்லை, ரொம்ப மொக்கம்போம். அதை பார்த்து நான் சொல்கிறேன் போகலாம், அதுதான் ரசிகர். சின்ன படங்களுக்கு சரியில்லைன்னா போக மாட்டாங்க. பெரிய நடிகர்கள் அந்த அஸ்திவாரங்கிறது கோடிக்கணக்கான ரசிகர்கள் தான் அந்த அஸ்திவாரம். படம் எப்படி இருந்தாலும் அது கலெக்ஷன் ஆகிடும். சிறிய படங்கள் அஸ்திவாரம் மீடியாக்கள், மிக அஸ்திவாரம். இப்போ படம் பார்க்க தெரிஞ்சு வச்சு, அதுலேருந்து கண்டென்ட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, விஷுவலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த டீமை எல்லாரும் மிகப்பெரிய அனுசலமாக இருக்காங்க. டேரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், வசனத்தாக இருக்கட்டும், எல்லாரும் நல்ல சிறு வயசில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர்கள் தான் இதை ஒன்று சேர்ந்து இயக்கியிருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் பாலாஜி மாதவன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுங்கிறது மாமா பி வாசு சார் சொன்னாங்களே, ஜெகன் சார் சொன்னார் ஃபங்க்ஷன் வரக்கூடிய மேக்கப் போட்டுண்டான்ட்டு. அவங்க தாத்தா எல்லாம் அந்த பிளட்டு மேக்கப் போடாமல் ஏற முடியாது சார். நம்ம போட எப்போ நம்ம போய் போடுறது. சினிமாவில் வர ஒவ்வொரு இயக்குனரும் நம்ம யாராட்டும் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் சில இயக்குனரை நம்ம முன்னோடியாக எடுத்துக்கணும். அப்படி இப்போ வர்ற இயக்குனர்கள் இளைய தலைமுறைகள் ஒருத்தர் முன்னோடி எடுக்கணும்னா அது பி வாசு சார். ஏன்னா அவர் ஒரு அதிசயம். இது மேடைக்காக சொல்ல, இப்படிப்பட்ட டேரக்டர்கள் ஒரு 10-15 ஃபீல் இருந்தால் தான் இந்த சினிமா தமிழ் சினிமா உருப்படும். ஏன்னா இன்னைக்கு சில இயக்குநர்கள் சில ஹீரோ கூட தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசரோட தொடர்ந்து பண்ணுறாங்களா? கேள்விக்குறி. பிவாசி சார் தொடர்ந்து சில குறிப்பிட்ட தயாரிப்பாளர்களோட தொடர்ந்து படம் விட்டு இருந்தார். அதான் உண்மையான டைரக்டர். அவர் தான் தயாரிப்பாளர்களில் காப்பாற்ற டைரக்டர். அப்போ எந்த இயக்குனர் வந்து தொடர்ந்து அடுத்த புலிசூர் படத்தில் ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் படம் பண்ண புலிசூர் தொடர்ந்து பண்ணுறாரோ அவரும் சரியான இயக்குனர். இன்னொன்று, சில இயக்குனர்லாம் ஒரு ஹீரோட பண்ணுவாங்க, அது ஒரு கட்டாயிரும். ரயில் சினிமா மாதிரி தான். இன்றைக்கி சினிமா வந்து
ரியல் சினிமா மாதிரி தான். ஒரு படம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் டேரக்டர் ஃபோன் எடுத்துடுவாங்க, கேமரா ஃபோன் எடுத்து படம் ஓடிச்சுன்னா அவங்க ஃபோனில் அந்த டேரக்டர் நம்பர் இருக்கும். படம் சுமாராக போச்சுன்னா டெலிட் பண்ணிடுவாங்க. அப்படின்னு இருக்குது. பிவா சார் அப்படின்னா சத்யராஜ் சாரோட தொடர்ந்து பல படங்கள், பிரபு சாரோட தொடர்ந்து பல படங்கள், கார்த்தி சாரோட தொடர்ந்து பல படங்கள், விஜய் சாரோட தொடர்ந்து பல படங்கள், ரஜினி சாரோட தொடர்ந்து பல படங்கள். யார் கஷ்டம் பார்ப்போம்? ஏன்னா அவர் ஹீரோக்களுக்கான இயக்குனர் இல்லை, அவர் மக்களுக்கான இயக்குனர். இந்த ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணால் ஜெயிக்கும், அவ்வளோதான். ஸ்கிரிப்டுக்காக அவர் ஹீரோவாக யூஸ் பண்ணாரு தவிர ஹீரோவுக்காக ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணல. இந்த மாதிரி இயக்குநர்கள் வேணும், இன்னும் வேணும். இந்த மாதிரி நம்ம முன்னோடி எடுத்துக்கணும். என்னைக்கு அவங்க ஹீரோ சொல்கிறது நம்ம கேட்டோமோ, ஒரு டைரக்டர் இல்லை, அவங்க ஹீரோக்கு அடிமை. நம்ம சொல்கிற ஹீரோ கேட்டால் தான் நம்ம டைரக்டர். அப்போ பிஎஸ் சொல்கிறது தான் ஹீரோக்கள் கேட்பாங்க. அதனால் தொடர்ந்து ஹிட் கொடுக்க போணுச்சு. அப்போ அவர் டைரக்டர். இவருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, வர இளைய தலைமுறை எல்லா இயக்குநருக்கும் பிஆர் சார் மாதிரி ஆளுங்களை முன்னோடியாக எடுத்துக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி இவர் தொடர்ந்து பண்ணார், எப்படி இத்தனை கூட தொடர்ந்து ரஜினியோட பண்ணுறாரு, ஒரே பிடிச்சது எப்படி இத்தனை தொடர்ந்து பண்ணுறாரு அப்படின்னா அது ஆராய்ஞ்சாலே போதும் நம்ம எப்படி நடந்துக்கணும்ட்டு. அதனால் அந்த வழியில் நீங்கள் வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். இடி மின்னல் காதல் டைட்டில் ஒரு கேட்சிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்சிங், அப்புறம் ஹீரோ கதாநாயகில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமாம், அந்த கிறிஸ்டடிக்கு எப்போ அடிக்க போகிறாங்க போது நமக்கு டென்ட் ஏறுது அப்படியே. ஆமாம், அடிச்சு டக்குனு இங்கே வந்து தான் என்னடா அது அங்கே ஷாக்காகி போச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாலாஜி மாதவன் அவர்கள், கேமராமன் அவர்கள் வெற்றி அடையணும், புதுசில் வெற்றி அடையணும். நீங்கள் புதுசில் வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்த இது மாதிரி நீங்கள் புது முயற்சி நல்லா இதில் பண்ண முடியும். நான் என்ன தான் ஹிட்டு கொடுத்தா கூட இன்னொரு புதுசில் நம்பி இருக்கணுங்கும் போது பெரிய போராட்டமாக இருக்குது. பிடிச்சிருக்கா சொல்லி ஓகே போட்டோக்கில் அது அவங்க நம்மளுடைய வேவ் லென்த்து நம்மளுடைய டேஸ்ட் அவங்களுக்கு இருக்க வேண்டிய இருக்குது. இல்லைன்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு கோணத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு கற்பனை இருக்காங்க, அவங்க எண்ணத்துக்காக சொல்லி முடியல இப்போலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து தயாரிப்பாக ஜெயிச்சு டைரக்டராக ஜெயிச்சு இதே யூனிட்டு தொடர்ந்து பல படங்கள் பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம். கரெக்டாக 2 மணி நேரம் 32 நிமிஷம் ஆச்சு. இந்த விழா ஆரம்பித்து 6 மணிக்குன்னு போட்டதுலேருந்து ஒரு படம் ஒரு நேரம் போனதே தெரியல. தம்பி பேரரசு சொன்ன மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு வேலையே அதுதான், யார் கூப்பிட்டாலும் போயிடுது. ஏன்னா நாங்கள் படம் பண்ணுற காலத்தில் ஒரு பூஜை போட்டோன்னா, இப்போ ஏவிஎம்மில் பூஜை போட்டோன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவே நிறைஞ்சிடும். வண்டி உள்ளே வர்றது போகிறது எல்லாம் சிரமமாயிடும். அவ்வளவு பெரிய கூட்டம். வாசு சார் படமாகட்டும், என் படமாகட்டும், பேரரசு படமாகட்டும், சிவமணி படமாகட்டும், போட்டு அப்படியே ஆரம்பமே ஓப்பனிங்கே அப்படி எத்தனை பேர் வந்தாங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கலைஞ்சு போகும்போது படம் விற்றுரும். பூஜை எண்ணிக்கையே படம் விற்ற காலத்தில் டைரக்ட் பண்ணுறவங்க நாங்கள்லாம். அப்போல்லாம் நாங்கள் ஜாஸ்தி பேசவே மாட்டோம். வெறும் பூஜை தான், மாலையை போடுவாங்க, யாரும் பேச மாட்டோம். இப்போ விழாக்களில் நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்மளும் தயாராக இருக்கணும், கேட்குறதுக்கும் தயாராக இருக்கணும். எனக்கு இங்கே வந்தது ஒரு சந்தோஷம் என்னென்னா, பிவாசு சார் குடும்பத்துலேயும் இன்னொரு டைரக்டர் வர்றாரு. இன்னொன்று மிரட்டலான ஆளுக்கு ஒருத்தர் வரானா அப்படின்ட்டு வந்து என் கண்ணு மூடி உட்கார்ந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன் தம்பி பேசுறது மாதவன். அப்படியே எனக்கு சக்தி பேசுகிற மாதிரியே இருந்தது. நம்ம சக்தி கூட நான் அடிக்கடி எனக்கு அங்கிள் பேசிட்டு இருப்பேன். அதே வாய்ஸ், ஒரே பிளட் இல்லையா, அதே மாதிரி அதே கான்ஃபிடென்ஸ். அதே வாசு சார் எப்பவும் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். ஒரு சுமாரான கதையை கூட அசத்தலாக சொல்லி மிரட்டி அடுத்து பூஜையை போட்டுருவார். அதுதான் அப்புறம் தான் அந்த கதையை கரெக்ட் பண்ணுவார்.
ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வாசு சார்கிட்ட இந்த கான்ஃபிடென்ஸ் உன்னுடைய பேச்சில் தெரிஞ்சது. உன்னுடைய முழு படத்தையும் பார்த்த கடைசியில் தான் அவருடைய திறமையில் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ட்ரெய்லர்லேயே ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு நல்ல கண்டென்ட்டை எடுத்து அதை ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு ஃபுல் சப்ஜெக்டையும் அதில் 5-6 கதாபாத்திரங்களை வைத்து அழகாக ஏதோ பிணைந்து ஒரு சிறப்பான திரைக்கதையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது. அப்புறம் நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் கோர்வையாக கேட்டப்போ, தம்பி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, என்னை நோக்கி என்னுடைய உறவுக்காரங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது சினிமாவுக்கு போகிறானம்மா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து எங்கள் அத்தைம்மா இருக்க மற்ற மாமன் பசங்க இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு போகிறேன், வேஸ்ட், என்ன பெரிய ஆளாக போகிறான் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ்மெண்ட்டே அங்கே தான் எங்களுக்கு வில்லேஜில். அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்க இவனெல்லாம் என்ன பெரியவனை எல்லாம் என்ன பெரிய ஆளாக முடியுமா, எதுக்கு வீணாக போய் எங்கேயாச்சும் போய் மில்லில் வேலை செய்யலாம்ல அப்படின்னு நம்மளை இன்னும் டிமோட்டிவேட் பண்ணாங்க. நம்ம வெற்றி பெற்ற கடைசியில் அவங்க பசங்களெல்லாம் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த உறவுக்காரங்க கிட்ட மட்டும் என்னதான் திறமை இருந்தாலும் என் சொந்த தம்பியாகவே இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. சினிமாவில் நீ மட்டும் நீயாகவே உழைத்து நீயாகவே உனது திறமையை வெளிப்படுத்தி நீயாக உனக்கு ஒரு இடத்தை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு அந்த இடம் நிரந்தரமாக கிடைக்காது. இதுதான் சினிமாவில். அதனால் உன்னுடைய பேச்சில் மற்றவர்களை முன்னுதாரணமாக வைத்து நீயாக போராடி இருக்கிற இந்த போராட்டத்துக்குண்டான வெற்றி நிச்சயம் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் நண்பர் ஒளிப்பதிவாளர் திரு ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த படத்தில் நான் இன்னொன்று மிகப்பெரிய இந்த டைட்டிலில் நான் ரசித்த ஒரு விஷயம், தயாரிப்புன்னு 2 பேர் வந்தது, இணை தயாரிப்புன்னு ஒரு 11 பேர் வந்தது. அந்த இணை தயாரிப்பாளர்கள் யாருப்பா, அதான் நீ மேடை ஏற்றினவங்களா? ஸோ பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து சம்பளம் கொடுக்காத எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியாப்பா, நீ தானே சொன்னேன் படத்தில் வருமானம் வந்தோன்னா உங்களுக்கு சம்பளம் செட்டில்மெண்ட். அப்புறம் பேரரசு பேசும்போது சொன்னார் அழகா, 2-3 தடவை இந்த ஹீரோயின் அழகா இருக்காங்க பாவம் அவருக்கு. பேரரசு அடுத்து படம் பண்ண போறாரு, உங்கள்கிட்ட ஹீரோயின் டேட் கேட்பாருன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பாக நடித்திருக்கும் ஹீரோவுக்கும், ஹீரோவை நல்லா பேசுனீங்க தம்பி, நிச்சயமா அவரு அதான் சொன்னேன், உங்க எல்லாத்த பத்தியும் நாங்க பேசுறதை விட உங்க டைரக்டரே பேசிட்டார், உங்க தயாரிப்பாளரே பேசிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அதை பத்தியே, அதாவது ஒவ்வொருத்தரையும் அளந்து உள்ள வச்சு அளவு குறைந்த அன்பை வச்சு அன்பை கொடுத்தே உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அன்புக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் ரிலீஸுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். அப்புறம் பத்திரிகையாளர்கள் இருக்கீங்களாப்பா, இல்லை கிளம்பிட்டாங்களாப்பா? பேர் இருக்கீங்க. பேரரசும் சொன்னார், தம்பியும் சொன்னார், பத்திரிகையாளர்களால் மட்டும்தான் சின்ன படங்கள்லாம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுன்னு. அப்போ கூட நீங்கள் கைத்தட்ட மாட்டேன்றீங்க. ஒரு தடவையாவது கைத்தட்டலாம், உங்களால தான் வெற்றி சின்ன படங்களுக்கு. அவர் ஒரு லிஸ்டே சொன்னார். இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் கிட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மியூசிக்ல எல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் ஜாஸ்தி தெரியாது. இந்த சிஎஸ்னா என்ன தம்பி? கேத்தலிக் சர்ச்சா? இனிஷியலா? அது ஒன்றா வருதா? சாம் சிஎஸ்ன்னு அது இனிஷியல் என்ன புள்ளி வைப்பாங்கல்ல, புள்ளி இல்லாத இனிஷியல், பெரிய புள்ளிங்க. உங்களுடைய இசைக்கோரு மிக அற்புதமாக இருந்தது இந்த படத்தில். இந்த ட்ரெய்லரில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது.
ஒவ்வொரு ஷாட்டுமே வேறு வேறு விஷயங்களை நகர்த்தினாலும் உன்னுடைய இசை அதை அருமையாக ஒன்று சேர்த்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தேடலை நோக்கி இந்த கதை இருக்கிறது என்பதை அற்புதமாக வெளிப்படுத்தியது. இசையிலேயே பேசியிருக்கும் சாம் சிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படத்துக்கு பாட்டு முக்கியம்தான். எங்களுக்கெல்லாம் பாட்டு எனக்கு வாசு சாருக்கெல்லாம் பாட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இளையராஜாங்கிற ஒரு மாபெரும் இசை மேதை எங்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அவர் டியூனை கொடுத்துட்டு போயிடுவார். துளியிலே அதெல்லாம் காலம் உள்ள வரையிலும் வாழும் பாடல். அதெல்லாம் அவருக்கு அமைஞ்ச பாட்டுகள் எல்லாமே சரி. அதே மாதிரி என்னுடைய படங்களும் ஒரு நாளும் முனை மறவாத, பச்சை மல்லிப்பூவு, அவதில் பிரபு சார் பாடுறதில் சூப்பரான பாட்டு. அது செந்தமிழ் பாட்டில் அதில் அனைத்து பாடல்களுமே ஹிட்டு. ஸோ இசை என்பது ஒரு படத்துக்கு மிக மிக அவசியம். ஒரு மியூசிக் டைரக்டராக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். பாட்டு வேண்டான்னு சொல்லாதீங்க, அது அறச்சொல்லாயிடும். அந்த பாட்டை மாற்றி இன்னும் கொஞ்சம் பண்ணலாமான்னு என்ன கேளு, இன்னொரு பாட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தரலாமான்னு கேளு. ஏன்னா பாடல் எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சின்ன கவுண்டர் படத்தில் போகிற பக்கத்தில் சீனில் ஒவ்வொரு சீனு 2 சீனுக்கு ஒரு பாட்டு வர்ற மாதிரியே நான் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். இளையராஜா சார் ஃபுல் கதையை கேட்கும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னைய 4 சீனுக்கு ஒரு பாட்டு 4 சீனுக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லிகிட்டே போகிறேன். அந்த இடத்துல சீக்வன்ஸு சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன்ட்டு. அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 14 பாட்டு வந்தது. 14ல் 8 இடத்துல பாட்டு வச்சேன். 8 இடத்துல பாட்டு வச்சேன். 8 பாட்டு இருக்கிற படம் மாதிரி தெரியாது. அதாவது கதையோடு கலந்து செல்லும்போது அவர் ஷாம் சொன்னார், கதையை கெடுக்காம, கதையோட ஃப்ளோவை கெடுக்காம, அந்த உணர்வு பூர்வமாக பாடல்கள் அப்படியே கதையோடு பிணைந்து வரும்போது எது பாடல், எது கதை, எது காட்சி என்று தெரியாமல் போகும். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது. ஒன்றில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவனோட விஷயத்துக்கு ரிசல்ட் 4வது சீனில் இருக்கும். அந்த 4வது சீனில் இருக்கிற ஒரு மேட்டருக்கு 6வது சீனில் ஒரு பாட்டில் பதில் சொல்லுவார். கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு. ஸோ அவன் முந்தான ஓரத்தில் நேர்ந்து முடித்த கதை இன்னும் முடியலைன்னு சொல்லி பாடுவான். அதுக்கு ஒரு சீனில் இருக்கும், ஒரே ஷாட்டில் காட்டியிருப்பேன். ஸோ இது எல்லாமே ஒரு உணர்வு ரீதியாக ஒன்றாக சேர்க்கும் ஒரு அற்புதமான படைப்பு தான் இசை. ஸோ இசையை மட்டும் நீங்கள் எவ்வளவு பாட்டு வேணாலும் வச்சுக்கோ அப்படின்னா நீ கேட்கணும். உனக்கு தெரியும் 4 பாட்டுக்கு மேலே நீ தேராது இந்த கதையில் அப்படின்னு. இருந்தாலும் 6 பாட்டு போட்டு கொடுக்க வேண்டியது தானே. அதில் தப்பி தவிர நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிடும். அந்த மாதிரி இளையராஜா சாருக்கு நிறையா இருக்குது, வாசு சாருக்கு நிறையா இருக்குது. நாங்கள் சும்மா என்னடா இந்த டியூனை வேறு போட்டோமே சரி ரெக்கார்ட் பண்ணுறோன்னு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகிடுது. அதனால் எது எந்த இடத்துல மனித உணர்வுகளோடு கலந்து அதை அப்படியே நம்மளை தட்டி கொடுத்து அதை இதயங்களை வருட வைத்து அது ஒரு மிகப்பெரிய ஏற்புக்குடைய ஒரு சந்தமாக மாறி எல்லார் காதுகளிலும் மீண்டும் மீண்டும் ரீங்காரமிடும் ஒரு இசையாக மலர்கிறதோ அதுதான் நெடுநாள் வரைக்கும் இருக்கும். இன்னைக்கும் பாசமலர் பாட்டை நம்ம மறக்க முடியாது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் மறக்க முடியல. அதை கேட்டு கேட்டு உள்வாங்க நம்ம ரத்தத்தில் உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்ற பெயரோடு இருக்கிறீர்கள். சின்ன படங்களுக்கு இசையமைப்பதை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக எல்லா சிறுபட தயாரிப்பாளர்களும் உங்களை விரும்பி வரட்டும். நீங்கள் மேலும் நிறைய சம்பளம் எல்லாம் கேட்காம சிறுபட தயாரிப்பாளர் இவர் மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலன்னா நல்லா பாட்டு கொடுத்தாரேன்னு சந்தோஷமா போயிட்டே இருக்க வேண்டியது. வெற்றி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் என்று கூறி இந்த திரைப்படத்தில் ஜெகன் ஒரு பேக்கோடு தான் மேலே வந்தார். இங்கே போயிட்டானா
இன்னும் பேக்கோட தான் இருக்கியாப்பா, அதில் என்ன இருக்குன்றது ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமையே ஒரு பேக்கோட ஒருத்தன் வர்றான்னா ஏதோ விஷயத்தோட வர்றாங்க. ஸோ பேக்கில் இருந்தது தான் எல்லாத்தையும் வெளியே விட்டு பேசிட்ட பேச்சா கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டியானே. ஜெகன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் நிச்சயமா அவர் இந்த படத்தில் வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு மேட்டர் செய்யும். இல்லை மெக்கானிக் ஷெட்டு ஓனரா ஏதோ அந்த மாதிரி தான் தெரியுது, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு நோட் பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற நடிகையர், அந்த குழந்தைக்கு தாயாக வருபவர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. நம்ம டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பையும் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இந்த 2 பேர் தயாரிப்பாளர்களுக்கும் 11 இணை தயாரிப்பாளர்களுக்கும் இந்த படத்திலே பங்கேற்ற அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை வாழ்த்தி எழுதப் போகின்ற எனது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இது எல்லாத்தையும் மீறி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து வாழ்த்த இன்னும் காத்து கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் திரு பி. வாசு அவர்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இவர்களே அவர்களே இப்படிப்பட்டவர்களே அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பேசின அத்தனை பேரும் ஹாஃப்வேல ஆரம்பிச்சிங்க. அதுவே புதுமை, அதுவே பிரமாதம். ரொம்ப பிடிச்சது எனக்கு அதுவே. அதாவது ஐ திங்க் இந்த படம் வந்து பாலாஜி என்கிட்ட கதையை எதுவும் சொன்னதில்லை. பட் இருந்தால் கூட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி பற்றி பேசுகிறீங்க, அவ்வளோ பேரும். அந்த பாதிப்பு உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய அந்த கதையோட அந்த இது வந்து அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப அழகாக வாழ்க்கையோட சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் பலதை பார்த்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அத்தனையுமே வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய வளர்ச்சியில் நடந்த அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் பாலாஜிங்க கூப்பிட்டு டைரக்டராக தான் பேசணும், நீ மாமாவை பேசக்கூடாதுன்னு சொன்னதால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பெண்களும், அதாவது கதாநாயகி ஆகட்டும், அந்த இன்னொரு கதாநாயகட்டும், எல்லாருமே தமிழில் பேசினாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கேட்க மாட்டோம் யூஸ்வலாக, எல்லோரும் தமிழில் பேசினாங்க. அதனால் அதை நான் பாராட்டுறேன். அப்புறம் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸையும் உண்மையிலே நான் வந்து ரொம்ப வியப்போடு தான் பார்த்துட்ருக்கேன். அதுலேயும் ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஷியாம் அவர்களை. ஏன்னா ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னார். ஒரு படத்தால் ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த பாட்டை வந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். உதய சார் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய டிசிஷனுக்கு அந்த படம் வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னும் போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் திஸ் ஃப்ரம் அ மியூசிக் டைரக்டர். கிரேட், ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுடைய. அதாவது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை மட்டும் பேசலை, அத்தனை டெக்னீஷியனும் உங்களுக்குள்ளே இருக்காம போல இருக்கு. ஒரு ரைட்டரை பற்றி பேசுகிறீங்க, டைரக்டரை பற்றி பேசுகிறீங்க, ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறீங்க, ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி பேசுகிறீங்க, எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க. ஸோ ஐ திங்க் ஏன்னா பிகாஸ் அது உங்களுக்கு இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன் பல லாங்குவேஜ் பண்ணுறதால அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் பண்ணுறதால ஐ திங்க் யூ ஹவ் கான் டு இட். ரொம்ப அழகான வார்த்தை என்னென்னா, யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறத விட என்ன கதை, யார் ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப எழுந்து நின்று கை தட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உதய சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்களுடைய கதையில் நாங்கள் ஹீரோவை தேடி போவோம். உண்மை அது. நான் கடைசி வரைக்கும்
சின்னத்தம்பி ஷூட்டிங்க்கு பிரபு வந்து நடிக்கிற வரைக்கும் பிரபுக்கு அது தெரியாது, என்ன லைன்னு கூட தெரியாது. அதே மாதிரி சத்யராஜ் சார் கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் சில விஷயங்கள் கேட்பாரு. அந்த கேட்டவொன்னே அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னா அவர் மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வருவார். ரஜினி சார் அதே மாதிரி தான். ஒன்ஸ் ரஜினி சார் கதை கேட்டுட்டாருன்னா அவர் ஒரு குழந்தை தான், டைரக்டர் தான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அப்படி ஒரு அற்புதமான நடிகர்களோட நாங்கள்லாம் வந்து பயணித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணது. ஏன்னா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி டைரக்டர், அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன் அவர். ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்டதில்லை, என்ன சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னு போவார். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸோட நாங்கள்லாம் வந்தது நினைக்கும் போது ஐ திங்க் வி ஆர் கிஃப்டட் ஃபார் இட். டைரக்ஷனுக்கு நான் ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்களோட ரொம்ப மரியாதையாக என் காலத்தை தள்ளிட்டேன். இங்கே அது எனக்கு தெரியல எப்படி உனக்குன்னு. ஏன்னா சம்பவம் தெரியாது, நடந்த சம்பவம் கிடையாது. இது எப்போ ஆரம்பிக்கணும் தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது. இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கே முடியும். அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டான்னாரு. இருந்தாலும் நான் ஒரு தைரியமாக இல்லை நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்த பன்னீர் புஷ்பங்கள் ஸ்ரீதர் சாரோட ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் படம் கங்கையாமரன் தான். அந்த படத்துக்கு எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு என்னென்னமோ பண்ணி எப்படி அந்த படம் எடுத்தோம் எப்படி முடிச்சோன்னு தெரியாது. ஒரு 21 டேஸில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். அப்போல்லாம் நாங்கள் இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது. யாருமே நம்ம எப்படி இது முடிஞ்சதெல்லாம் தெரியாது. ஏன்னா எது போகுது ஒரு படத்தில் என் பேர் வந்தால் போதும். பன்னீர் புஷ்பங்கள், பாரதி வாசு அப்படின்னு நாங்கள் 2 பேரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் என் பேர் வந்துருச்சுப்பா, போதும்பா, எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் இப்படி போய் அப்படி தான் எங்களுடைய பயணம் நடந்துச்சு. அதே மாதிரி பாலாஜிக்கும் அந்த விஷயம் இருக்குது. அதுக்காக தான் என்னை பற்றி அந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா அவங்க அப்பா மாதவன் உன்னி என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். அப்போ நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன் நைட்டு. ஏன்னா பாலாஜி காலேஜில் நான் தான் சேர்த்தேன், கொண்டு போய் ஜேபிஆர் காலேஜில். அவன் நல்ல டைரக்டர் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். பட் வெரி குட் ஸ்டூடெண்ட், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்லா படிப்பான். நான் என்னென்னமோ கற்பனை பண்ணேன், அவன் அப்படி ஆகிடுவான் இப்படி ஆகிடுவான். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி அவன் டைரக்ஷனுக்கு வரான் வாசு, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பாலாஜி என்ன நீ ஏன் இப்படி சொல்கிற? இல்லைம்மா கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுறேன், அப்படி ஏதாவது தப்பாச்சுன்னா நான் வேறு வேலைக்கு போயிடுவேன். இப்போ சொல்கிறேன், நீ வேறு வேலைக்கு போக மாட்டேன், இங்கே தான் இருக்க. ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல, என் மகன் பார்த்துட்டான். ஒரு நாள் சொன்னான், நான் பாலாஜி படம் பார்த்தேன், அழுதுட்டேன், அவனை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா. ஏன்னா அவன் அவங்க மறந்துட்டான், இவன் யார் என்றதெல்லாம் மறந்துட்டான். எனக்கு தெரியாது, அவன் பார்த்ததோ இவன் கூப்பிட்டதோ எனக்கு தெரியாது. அவன் பார்த்து என்கிட்ட சொன்னான். அப்போ நினைக்கும்போது நான் பெருமைப்பட்டேன். ஓகே, ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்னென்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு, பல பேர். எங்கள் வீட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேரில் 5 பேர் தான் கெஸ்ட்டு, மீதி 95 பேர் எங்கள் ஆளுங்க தான். அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு நிமிஷத்தில் ஹலோ அப்படின்னு சொல்கிற பாலாஜியை தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவனே முன்னாடி நின்று எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் பேசுகிற அளவுக்கு ஒரு இயக்குனராக வளர்ந்து நினைக்கும் போது ஒரு தப்பாக நினைக்காத மாமாவை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் எனக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது இந்த படத்தில். எங்கேயுமே நம்ம தலையிடக்கூடாது, எங்கேயுமே நம்ம நிற்கக்கூடாது. அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியாது. எங்கேயுமே நம்ம போகக்கூடாது, எங்கேயுமே நிற்கக்கூடாது. பாலாஜி என் பேரை சொல்லக்கூடாது. அப்போதான் அதுக்கு ஒரு தனி மரியாதை. இங்கே வேறு வழியில் இப்போ சொல்லி தான் இதுவரை அவன் சொன்னதில்லை எங்கேயுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை. வாசு இந்த படத்தில் என்ன பண்ணார்,
ஒன்றுமே பண்ணலை. அதுதான் வேணும், அதுதான் அவனுடைய வெற்றி. ஸோ அதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணேன், தூரத்தில் இருந்தே கேட்பேன் என்ன நடந்துச்சு. எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு போனேன், கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறேன்னு தெரியும் எனக்கு. ஆனால் இதானு அவன் கடைசியில் ஒரு நாள் தான் சொன்னான், எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க, எப்படி எல்லாம் பண்ணோம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒருவேளை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி அப்படிதான். அவன் எங்கேயுமே வாசுவோட தங்கச்சின்னு சொன்னதே கிடையாது, ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன். அப்போ அவள் சொல்கிறா, இப்போ என்ன தப்பாக சொல்லாத, ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை உன்னை நான் என் அண்ணன்னு. ஆனால் நீ வந்து ஒரு மேக்சினில் நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்ட, அவள் நீ வாப்பான்னு தான் கூப்பிடுவா என்ன, நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்ட, அந்த ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லிட்ட. இனிமேல் யாராவது வந்து என்னை சான்ஸ் கேட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து கேட்பேன், நீ கொடுத்துதான் ஆகணும். என் பேரை சொல்லாமலே இருந்தவ தான் என் தங்கச்சி. அது மாதிரி தான் அவளுடைய மகனும் என் பேரே சொல்லலை எதுலையுமே. அதனால் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கன்னா நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க, என்னடா குடும்பம்ன்ற மாமாவை காணுமேன்னு. அது என் தங்கச்சி, அவள் இப்போ இல்லை. அதனால் அதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். உதயகுமார் சொன்ன மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருந்தாலும் போனதே தெரியல. அப்படின்றது காரணம் இங்கே இருக்கிறவங்க பேசினது தான். அதே மாதிரி ஜெகன் வந்து இங்கே மேலே இருக்கும்போது நான் தெரிஞ்சிச்சு அவர் ரஜினி சாரோட ரசிகராக இருப்பாருன்னு. கண்டிப்பாக சார் பார்த்தார அவங்க இந்த ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக இதை காட்டின நீங்கள் அவருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படி கிட்ட வரும்போது என்னடா ஒரு ஸ்கர்ட் போட்டு நிற்கிறாரோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் மேலே வரும்போது அவர் ஒரு ஸ்டைல் இருந்தது, யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஸோ அவருடைய அந்த கெட்டப் இஸ் வெரி நைஸ். இது எங்கேயா இருந்தாலும் நம்ம தனியாக தெரியணும், பேச்சில் மட்டும் இல்லை லுக்லையும் அப்படின்றது உங்களுக்கு இருக்குன்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இஸ் அ வெரி க்ளோஸ். நம்ம என் கூட ஒர்க் பண்ணல, பட் இருந்த கூட அவர் பேசும்போது இன்னும் ரொம்ப பழக்கம் ஏற்பட்ட மாதிரி அவருடைய அந்த பேசுகிற தன்மை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் முக்கியம். ஒருத்தரை நம்ம விரும்பணும், பேசணும்னு விரும்பணும். அதனால் அவர் அப்படி எல்லாருமே உங்களுக்கு கிடைச்ச டீம் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான டீம் பாலாஜி கிடைச்சது. இந்த படம் வந்து நிச்சயமாக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சது இவ்வளோ அருமையாக ஒரு டீசரும் பார்த்தோம். நான் முன்னாடியே பார்த்துட்டு அமிச்சேன் நான், இம்ப்ரெசிவ் அப்படின்னு அமிச்சேன் நான். ஏன்னா நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது, சொன்னால் நல்லா இருக்காது, அதை கடைசியில் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் ஐ லைக் த வே சிபி ஸ்போக். சிபி ஐ எம் ரியலி டெல்லிங், நான் யோசிக்காத ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். 365 நாள் 360 நாளில் நம்ம வந்து ஒரு 100 நாள் வேலை செய்கிற மீதி 200 நாள் என்ன பண்ணுறோம், அந்த 200 தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த 200 days இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் பி ஐடல், திங்க் ஆஃப் யூ, யுவர் பிரெயின் ஷுட் ஒர்க், யூ ஷுட் பி காம். அது ஒரு பெரிய ஒரு லெசன், இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் லெசன். ரொம்ப ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கூட எனக்கு அது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உன்னுடைய வேலை இல்லாத நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதான் ஒருத்தனை பைத்தியக்காரனாக்கும், அதான் ஒருத்தனை கெட்டப்பழத்துக்கு கொண்டு போகும். அந்த நேரத்தில் நீ ஞானி ஆனினா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. கிரேட். ரியலி ஐ எம் ஹாப்பி தட் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான நாங்கள்லாம் we are learning from youngsters. அப்படின்னும்போது I am proud of all the youngsters, very proud. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த சொல்றீங்க, இது இப்படி அது அப்படி அது அப்படின்னு. அதான் பாலாஜி பேசும்போது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அவங்ககிட்ட இருக்கிற சைக்கலாஜிக்கலாக நான் பார்த்த விஷயங்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் கஷ்டத்தை சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தான். அவனுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதனால் சொல்ல முடியாது, எங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு கேரக்டர் அவன். அதனால நான் மேலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இனிமேல் அவன் வேறு எங்கேயும் போக வேண்டாம், இந்த சினிமாவில் தான் இருப்பான் நிச்சயமாக. ஏன்னா ஒரு நல்ல பாதையில் வந்தான்,
அவன் பண்ண புத்திசாலித்தனம் என்கிட்ட சேரல. என்கிட்ட சேர்ந்துருந்த வாசுவோட மாமான்றதால தான் அவனுக்கு படம் கொடுத்தாங்க. அவங்க மாமா டைரக்டரு, அதனால படம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் he was very intelligent. No, he was very sure that I should not go to him. But he came and told me, I am going and joining Michigan. Good. கரெக்டாக போகிற பண்ணு எல்லாத்தையும் சொல்லுவார். ஆரம்பமாக எல்லாத்தையுமே சொல்லுவார். அதே மாதிரி அந்த மாதவனோட ஒர்க் பண்ணது எனக்கு தெரியாது. நான் ஐ வெரி ஹாப்பி ஃபார் இட். ஐ சா ஆஃப்டர் சீங் தட் ஃபிலிமில் இவருடைய இதை பார்த்தேன். நான் ஏதோ சம் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் சம்திங் ஹேஸ் ரிட்டன் அபவுட் மாதவன். அப்போ தான் நான் நினச்சேன் ஐம் ப்ரவுட் டு பி தேர் அப்படின்னு சம்திங் ஐ சா. ஸோ ஐ வெரி ஹாப்பி தட் இஸ் ட்ராவலிங் இன் த குட் பாத் அண்ட் நவ் ஹி ஹஸ் கம் அவுட் வித் அ ஃபிலிம். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி மீடியாவை வந்து ஒரு டைரக்டரை கொண்டு போய் எப்படி நிறுத்த போகுது. ஹீரோவுக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது ஹீரோ சினிமா ஆகிடும். கண்டென்ட்டுக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது மீடியா வில் டெவலப் தி கண்டென்ட் அண்ட் மீடியா வில் கிவ் எ பிக் ஹெல்ப் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். அதில் மீடியா தான் டிசைட் பண்ணது ஒருத்தரை நிறுத்துறதும் அவங்கள அனுப்புறதும். இன்றைக்கி நாங்களாம் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு கிடைச்ச அற்புதமான பத்திரிகை நண்பர்கள். ஏன்னா எங்களை திட்டுவாங்க, எங்களை புகழ்வாங்க, எங்கள் தோளில் கை போட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் தான் காரணம் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய விஷயம், எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு. எல்லாருமே தனி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்கள் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அத்தனை பேரும் இதை போல் இருக்கிற யங்ஸ்டர்ஸை தயவுசெய்து வளர்த்து விடுங்க. நல்ல கண்டென்ட்டை நல்லா எழுதுங்க. பெரிய அளவுக்கு எல்லாரையும் உயர்த்துங்க. சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வரட்டும். சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து டெக்னீஷியன்ஸ் கைக்கு வர வைங்க. வந்துட்டா எல்லாருமே பெரிய படங்கள், நல்ல படங்கள், பிரமாதமான படங்கள் கொடுப்பாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இடை மின்னல் அதில் ஏற்பட்ட காதல் மிகப்பெரிய வசூல் மழையாக பெய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.